அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது தமிழ் வானவையின் இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு 77 26/7/2026. காலமோ காற்றின் வேகத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறது. தொட்டோம் துலங்கினோம் இருப்போ என்று மனம் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த இவ்வளவு கால நிகழ்ச்சியையும் ஒரு முறை நான் திரும்பி பார்க்கிறேன். 6வது வருடம் பூர்த்தி செய்து 7வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளோம். ஒருமுறை தமிழ் வானவையை நான் திரும்பி பார்த்தால் அந்த அவையை தொடங்குவதற்கு தூண்டுகோலாக இருந்த முனைவர் சுகந்தி பத்மநாதன் அவர்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்களின் கணவன் புதுமைப்பித்தன் கதைகள் என்ற தலைப்பில் தான் முதல் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். அதன் பின் 195 உரையாளர்கள் இந்த அவையிலே உரையாற்றி இருக்கிறார்கள். அதைவிட சிறந்த கலைஞர்கள் தம்முடைய படைப்புகளை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை நான் எடுக்கவில்லை. நாட்டுப்பாடல், நாட்டுக்கூத்து, கர்நாடக சங்கீத பாடல்கள், பரதநாட்டியம், வயலின் இசை என்று பல நிகழ்ச்சிகள் இந்த அவையிலே நடைபெற்றிருக்கின்றன. சாதனை பெண் உட்பட 33 சாதனையாளர்களை இந்த அவை கௌரவித்திருக்கின்றது. ஆவணப்படமும் வெளியீடு செய்திருக்கின்றேன். 1000 யூரோக்களுக்கு மேலாக இந்த நிகழ்வுக்காக நான் செலவு செய்திருக்கின்றேன். மறைந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், சுவாமி விபுலானந்தர், தனிநாயகம் அடிகளார், மறைமலை அடிகளார், மாண்புமிகு அமைச்சர் செல்லையா ராஜதுரை, பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் யோகராஜா, வித்வான் எஃப்எக்சி நடராஜா, மாஸ்டர் சிவலிங்கம், பண்டிதமணி பெரியதம்பி பிள்ளை ஆகியோருடைய உறவினர்கள் கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். பல அறிஞர்களை அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. பலரை இப்போது இருக்கின்ற அகலங்கன் ஐயா உட்பட பலருடைய காணொளிகள், ஆவணப்படங்கள் செய்து அவர்களை நாங்கள் கௌரவித்திருக்கின்றோம். பல அறிஞர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்திருக்கின்றன. பல கலைஞர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்திருக்கின்றன. பலர் வந்தார்கள், சென்றார்கள். ஆனால் சிலர் மட்டும் இந்த அவையை சோர விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்தே பூங்குழலி பெருமாள், கலாக்கா, உலகப்பெண் கவிஞர்கள் பேரவை புதுக்கோட்டை கீதா, கோவிலூர் செல்வராஜன் அண்ணா, ஜீவலிங்கம், பவானந்தண்ணன், புத்தி அண்ணன், சந்திராகிருஷ்ணன் அம்மா, முத்துமணி அண்ணா ஆகியோர் ஆரம்ப என்னோடு பயணம் செய்கின்றார்கள். பின் வந்து இணைந்து கொண்ட உமா பாரதி, ஜின்னா ஐயா, அகலங்கன் ஐயா அவர்கள் என்னை தூணாக தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் போல பெயர் குறிப்பிடாத பலரும் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தலை சாய்த்து நன்றி தெரிவிக்கின்றேன். எல்லோருடைய ஒத்துழைப்புடனும் தொடர்ந்து இந்த தமிழ் வானவை பயணிப்போம். அந்த தமிழ் வானவை சோர்ந்து விடாமல் நீங்கள் எல்லாரும் என்னுடன் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 7வது ஆண்டு ஆரம்ப நாளிலே இன்றைய நிகழ்ச்சி கவிஞர் ஜீவலிங்கம் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தான் நடைபெற இருக்கின்றது. இலங்கை கிளையின் சிறப்பு நிகழ்ச்சியாக அவர் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து சிறப்பு பேச்சாளர் திருமதி டயானா நியூட்டன் திலகரத்னம், அபிவிருத்தி உத்தியோகத்தர், அவர் புனைகதை இலக்கியங்களில் சமகால பார்வை என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார். அவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். வரவேற்புரையாற்ற வந்திருக்கின்ற கவிஞர் ஆசிரியர் ரூபன் அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற வந்திருக்கின்ற நவநீதன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற அகலங்கன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே அனைவரையும் வணங்கி, இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி வரவேற்று ஒலிவாங்கியை கவிஞர் யாழ்ப்பாணன் ஜீவலிங்கம் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை இன்று முழுவதுமாக நடத்த இருக்கின்றார். அவரிடம் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஜீவலிங்கம். வணக்கம். இனிய மாலை பொழுதிலே நாங்கள் முதலில் தமிழ் வானவை இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு 77 நாங்கள் இணைகின்றோம். அப்ப இந்த நிகழ்வினூடாக எதை வெளிப்படுத்த போகின்றோம், அல்லது எதை பயன்படுத்த போகின்றோம், அல்லது எதை நுகரப் போகின்றோம் என்ற கேள்விகளுக்குள் நான் சிறு முன்னோட்டத்தை தெரிவித்த பிறகு நிகழ்வுகளுக்கு போகலாம். அதற்கு முதல் எமது பாரம்பரிய வழக்கின்படி எமது தமிழ் மொழி வாழ்த்து முதலில் நாங்கள் தெரிவிக்க வேண்டும்.
அந்த தமிழ் மொழி வாழ்த்து தெரிவதற்கு தமிழ் மொழி வாழ்த்து எழுதியவர் பாடலாக்கம் அன்னலட்சுமி ராசதுரை அம்மா அவர்கள். காணொளி ஆக்கம் அல்லது படத்தொகுப்பு சகலதும் எமது தமிழ் வானவை நிறுவனர் சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார், ஆக்கியுள்ளார். பாடலுடன் இசை AI நுட்பத்தினூடாக இந்த இசை பாடல் வெளிவந்தது. இதனை நாங்கள் இப்போது கேட்ட பின்னர் எனது அறிமுகத்தை எங்கள் தமிழ் மொழியே தமிழ் மொழியே ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் நம் மண்ணில் நிலைத்த மொழி கம்பன் வள்ளுவன் இளங்கோ எனப் பல புலவர் வளர்த்த மொழி எங்கள் தாய் மொழி எங்கள் வளர் மொழி எங்கள் தமிழ் நவீன்ற மொழி எங்கள் தாய் மொழி எங்கள் வளர் மொழி எங்கள் தமிழ் மொழியே பாரினில் பறந்தின்று நம் சோதரர் வாழ்வதால் பாரெங்கும் ஒலிக்கும் மொழி தீதும் நன்றும் தெளிந்தே உரைத்து துணை நின்று காக்கும் மொழி எங்கள் தாய் மொழி என்றென்றும் வாழ்த்திட உண்மையாய் உழைத்திடுவோம் எங்கள் தாய் மொழி எங்கள் வளர் மொழி எங்கள் தமிழ் மொழியே அருமையான பாடல். அதற்கேற்ப காணொளி தொகுப்பு மிக சிறப்பாக சிறந்த தரம் வாய்ந்த பாடலாக அமைந்திருக்கிறது. இன்றைய நிகழ்வில் இவ்வாறான ஒரு சிறப்பாடலை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்வுக்கு போகும் முன் தமிழ் வானவை 7ஆம் ஆண்டில் காலடி பதிக்கின்றது. இந்த வகையில நிறுவனர் சந்திரகௌரி சிவபாலன் கௌசி அக்கா அவர்களுக்கு முதல் நன்றி கூறி இதன் முயற்சியாக சூம் இணைப்பை தருவதில் பங்களிப்பு முயற்சி என்று சொல்ல முடியாது. அதாவது சூம் இணைப்பை தந்ததாலும் முயற்சி எடுத்துன்னு சொல்லலாம்.
பன்னாட்டு அறிஞர்களை ஒருங்கிணைத்ததுதான் இதன் முதல் அத்திவாரம். அந்த அத்திவாரம் சிறப்பாக போட்டிருந்தார். இன்று வரை நாங்கள் பயணிக்கிறோம். ஆனா இந்த வெற்றி நடி என்று சொல்லும் போது, இந்த 6 ஆண்டு காலங்களிலிருந்து 7ஆம் ஆண்டுக்கு நாங்கள் நுழையும் போது, பன்னாட்டு அறிஞர்களின் பங்களிப்பு ஓரவையில் ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட்டதன் விளைவே தமிழ்வான் அவை 7ஆம் ஆண்டில் மிடுக்கோடு பயணிக்கிறேன் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வகையிலும் நாங்கள் நன்றி கூறுவது, ஒரு மரத்தின் ஆணிவேர் இருந்தால்தான் மரம் நிழல் பரப்பும். அவை தமிழ்வானவை உலகளாவ தமிழை பரப்புகின்றதாயின் ஆணிவேராக சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள் இருந்தாலும் பக்கவேர்களாக இந்த அமைப்பிலே பங்காளிகள் ஊக்கமளிப்பு எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் ஒருங்கிணைந்து சேர்ப்பதனூடாக உலகுக்கு நாங்கள் தமிழில் சிறந்தவற்றை நாங்கள் பகிர முனைகிறது. அவை எல்லோருக்கும் இந்த 7ஆம் ஆண்டில் பயணிப்பதுடன் மகிழ்ச்சியை தெரிவிப்பதோடு நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு நாங்கள் இன்று என்ன சொல்ல வருகிறோம்? இந்திய பத்திரிகைகளில் நொடிக்கதை அல்லது ஒரு பக்க கதை என்று இருக்கும், அல்ல புதினம் என்று கதைக்கிறோம். இலங்கை பத்திரிகைகளில் கடுகு கதை, சிறுகதை, நகைச்சுவை கதை, குறுநாவல், முழு நாவல் என்று கதைக்கிறோம். ஆகவே நாங்கள் கணக்கு நான் சொல்லுவதற்கு இல்லை, சுருக்கமா ஒரு வரியில சொல்லக்கூடியதாக சொல்லுவேன். நாங்கள் கற்றது கைப்பிடி மண் அளவு, கற்க முடியாத அளவு உலகளவு இருக்கின்றது. அந்த வகையிலும் சிறுகதை என்று சொன்னா ஒரு மின்வெட்டு நேரத்துல நடந்ததை சொல்லுவது. குறுநாவல் என்று சொல்லும் போது திருமணத்துக்கு முன்னோ திருமணத்துக்கு ஒரு வெற்ற வாழ்க்கையை அரைவாசியை சொல்லி போட்டு போகிறது. முழு நாவல் ஒரு மனித முழு வாழ்க்கையை சொல்லி முடிப்பதாக இது நான் கேட்டறிந்த தகவல். ஆனா இன்றைய உரைஞர்கள், இன்றைய நிகழ்வும் இதன் முழு தாற்பயத்தையும் எடை-போட்டு உங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கின்றன. அந்த வகையில இந்த நிகழ்வை வரவேற்பதற்கு கௌசிகாவினை உணர்ச்சி வச்ச இணைப்பு பாலமே ரூபன் என்று வர்றான். திரு தங்கராஜ் இந்த நிகழ்வை வரவேற்று உங்கள் முன் ஒரு அதைவர் இப்போது ஆசிரியர் ஆலோசகராகவும் இருக்கின்றார், வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். அவரது கடின உழைப்பு அவரது உயர்ந்த இடத்தை வந்ததற்கு நான் அறிந்தனான். அந்த வகையில அவர் இன்றைய வரவேற்புரையை நிகழ்த்துவர். அதில் ஒரு தவறு என்னென்ற ஒரு அறிஞர் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் இணைய முடியாதுள்ளது. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்கு முன்பு வானவையை பற்றி நான் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் வரவேற்புரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வானவையினுடைய இயக்குனர் நிறுவனரும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பாசத்துக்கும் உரிய திருமதி சிவபாலன் கௌசி அம்மணி அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு விழித்தவனாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் மீண்டும் வரவேற்புரைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வார்த்தைகளில் அமுதூட்டி செந்தமிழை வளர்க்கும் வானவையே உன்பரவு தமிழ் தாயின் வரமன்றோ. வார்த்தைகளில் செந்தமிழை வளர்க்கும் வானவையே உன்பரவு தமிழ் தாயின் வரமன்றோ. பாலங்கட்டி எழுத்துக்களால் பாலங்கட்டி இதயங்களை இணைக்கின்றாய். எழுத்துக்களால் பாலங்கட்டி இதயங்களை இணைக்கின்றாய். எழிலாக தமிழ் தொண்டில் என்றும் நீ நிலைக்கின்றாய். எழிலாக தமிழ் தொண்டில் என்றும் நீ நிலைக்கின்றாய். ஏழு நிற சுடராகி இலக்கியத்தை ஒளிர வைக்கும். ஏழு நிற சுடராகி இலக்கியத்தை ஒளிர வைக்கும். வாழும் தமிழ் வண்ணமே உனக்கென்று பிறந்த நாள். வாழும் தமிழ் வண்ணமே உனக்கென்று பிறந்த நாள். வாழ்க உனது இலக்கிய பணி, வளர்க உனது தமிழ் பணி. வாழ்க உனது இலக்கிய பணி, வளர்க உனது தமிழ் பணி. வானளவு புகழ்கொண்டு வாழியவே, வானளவு புகழ்கொண்டு வாழியவே நூற்றாண்டு என்று வானவையை நான் அகமகிழ்ந்து சில வார்த்தைகளால் கூறிக்கொண்டும் நான் வரவேற்புரைக்கு செல்லுகின்றேன். தமிழ் வானவையின் தற்போது 7வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றது 77வது சந்திப்பிலே. அந்த வகையிலே எனக்கு வரவேற்புரை கிடைத்தது
மிக்க மகிழ்ச்சி என்றே நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஆக இருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருமதி சிவபாலன் கௌசி அம்மணி அவர்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, அத்தோடு புனைகதை இலக்கியம் சமகால பார்வை என்ற தலைப்பிலே கருத்துரை ஆட வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திருமதி டயனா நியூட்டன் திலகரட்னம் அம்மணி அவர்களையும் வருக வருகவென நான் வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இதை ஒன்று சேர்த்து ஒரு உறவு பாலமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் கவிஞர் எழுத்தாளருமான திரு ஜால்மோகன் அண்ணன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இந்த இலக்கிய தமிழ் வானவையின் 7வது ஆண்டு விழாவிலே வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய மூத்த எழுத்தாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ்மணி அகலங்கன் ஐயா அவர்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, இந்த நிகழ்வுக்கு மதிப்பீட்டுரையை வழங்க வந்திருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஸ்ரீகாந்த் ராஜா ஐயா அவர்களையும் நான் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதோடு, இந்த நிகழ்வு 77வது தமிழ் வானவையானது 7வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற நிகழ்வுக்கு தம்பி நீங்கள் நன்றியுரை கூற வேண்டும் என்று சொல்லி எனது பாசத்துக்குரிய தம்பியான அன்பு தம்பி ராசதுரை நவநீதன் அவர்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழமுதை பருக வந்திருக்கின்ற தமிழ் இலக்கிய ஆர்வலர்களே, தமிழ் உணர்வாளர்களே, தமிழ் பற்றாளர்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி ரூபன், அருமையாக இருந்து. இந்த நிகழ்வில் தொடர்பாக நாங்கள் இந்த உரையாளருக்கு ஊக்கமளிப்பதாகவும் உரைக்கு பின் இருக்கிற கலந்துரையாடலை ஊக்குவிக்கும் முகமாகவும் இந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் நிகழ்வு சிறப்பாக நடந்தேற வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மதிப்புமிக்க தமிழ்மணி அகலங்கன் ஐயா. இவர் உலகறிந்த ஒரு பேரறிஞர். அவை நான் சொல்வதற்கில்லை, அது பட்டியல்பட்ட ஒரு பக்கத்துக்கு மேல நீளும். ஆகவே அந்த பெரிய அறிஞர் இன்று எங்களை வாழ்த்துறை தெரிவிக்க வந்திருக்க. அவை வணக்கம், எங்கள் நிகழ்வை வாழ்த்துறை தெரிவித்து வரவேற்குமாறு பணிவோடு அழைக்கின்றேன் அகலங்கன் ஐயா அவர்களை. வணக்கம். ஜெர்மன் தமிழ் வானவை நடாத்துகின்ற 6 ஆண்டு நிறைவு 7வது ஆண்டு தொடக்க நிகழ்வாக அமைந்திருக்கும் 77வது இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியை தலைமை தாங்க கவிஞர் யாழ்ப்பாணன் அவர்களிடம் வழங்கிவிட்டு அதனை ஒருங்கிணைப்பு செய்து அமைதியாக இருக்கின்ற அன்புக்குரிய கௌசி அவர்களே, இங்கே ஏஐ தொழில்நுட்பத்திலே அந்த ஹவுசி என்று போட்டு காட்டினார்கள், சரியாக இருந்தது. கௌசியை ஆங்கிலத்தை ஹவுசி பொருத்தமாக இருந்தது. இந்த புதிய ஆண்டிலே 6 ஆண்டுகளிலேயும் 1272 நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். சில மாதங்கள் கூட வருகின்ற காரணத்தால் 76 நிகழ்ச்சிகளை கடந்திருக்கின்றோம். அது ஒரு இடைவிடாத தொடர்ச்சியான நிகழ்ச்சியாக 76 நிகழ்ச்சிகளை கடந்து 77வது நிகழ்ச்சியிலே இல்லையா முதல் வந்து சில நிகழ்ச்சிகள் 2 நடத்தி இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் 76 நிகழ்ச்சிகளை 6 ஆண்டு நடத்தி முடிச்சது ஒரு பெரிய சாதனை. ஆரம்ப உரையிலே கௌசி அவர்கள் இந்த ஜெர்மன் தமிழ் வானவை தொடங்கியதிலிருந்து என்னென்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டன என்ற விவரங்கள் எல்லாவற்றையும் மிக மிக சுருக்கமாக அதே வேளையிலே விளக்கமாகவும் சொல்லியிருந்தார்கள். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பல நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அன்னலட்சுமி அம்மா அவர்கள், சாகித்ய ரத்னா அன்னலட்சுமி அம்மா அவர்கள், அதற்கு ஏஐ தொழில்நுட்பத்திலே இசையமைக்கப்பட்டு கௌசி அவர்களது தொழில்நுட்ப காட்சி இணைப்போடு மிக அருமையாக அது அமைந்திருந்தது. எங்களுக்கு இப்பொழுது பெரிய வளமுன்னு எடுத்துக்கிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம்.
அதற்குள்ளே போய் நிறைய செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அதுவும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தொல்காப்பிய கடல் சந்திர கிருஷ்ணன் அவர்களை சந்தித்தது மகிழ்ச்சியாக, இதுக்கு முன்பு நான் சந்தித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவரை சந்தித்தது சந்தோஷமாக இருக்கின்றது. இதிலே சிறப்புரையாற்றுவதற்காக யாழ்ப்பாணத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றுகின்ற திருமதி டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள் இன்றைக்கு வருகை வந்திருக்கின்றார்கள். புனைகதை இலக்கியங்களின் சமகால பார்வை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. உலகளாவிய ரீதியிலே தமிழிலே இந்த விமர்சனம் அல்லது திறனாய்வு என்ற வகையிலே உலகுக்கு பெரிய வழிகாட்டியாக விளங்குவது ஈழம்தான். அதில் முக்கியமாக சொல்லப்படுபவர் எங்களது பேராசிரியர் கைலாசபதி, அவரோடு அவரது நண்பராகிய பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். இந்த இரண்டு பேருமே உலகளாவிய ரீதியிலே விமர்சகர்களாக அல்லது திறனாய்வாளர்களாக போற்றப்படுபவர்கள். ஒரு திறனாய்வாளனது பணி ஒன்றை திறனாய்வு செய்வது மட்டுமல்ல, எழுத்தாளனுக்கு வழிகாட்டுவதாகவும் அமைய வேண்டும். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் ஒரு வழிகாட்டினார். நாங்கள் புனைகதைகள் சொல்லப்படும் இங்கே தலைவர் அவர்கள் யாழ்ப்பாணம் குறிப்பிட்டது போல சிறுகதை, நாவல், குறுநாவல் போன்ற அல்லது கதை போன்ற இலக்கியங்கள் தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக புனைகதை என்று சொல்லுவோம். அந்த புனைகதை இலக்கியங்களை பற்றிய திறனாய்வை செய்த கைலாசபதி அவர்கள் ஒரு கருத்தை வலுப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு வழிகாட்டினார். என்னவென்றால், புனைகதையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது அவர் முக்கியமாக குறிப்பிட்ட ஒன்று. பேச்சு வழக்கின் மூலமாக உணர்வை புலப்படுத்தலாம், மண் வாசனையை புலப்படுத்தலாம் என்று இரண்டு கருத்துக்களை முக்கியமாக முன்வைத்தார். இப்ப நாங்கள் மண் வாசனை என்ற மாத்திரத்திலே அந்த மண்ணிலே நடந்த மற்ற மண்களோடு சம்பந்தம் இல்லாத வித்தியாசமான புதுமையான நிகழ்ச்சிகளை சொல்லித்தான் மண் வாசனையை நாங்கள் காட்டுவோம். மட்டக்களப்பிலே சில மண் வாசனை நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஸ்ரீ ஜோன்ராஜன் போடியார் மாப்பிள்ளை போன்ற நூல்கள், வன்னியிலே நிலக்கிளி பாலவன் நிலக்கிளி போன்ற நூல்கள், செங்காளியாரின் காட்டாறு போன்ற நூல்கள். இப்படி அந்த புனைகதை இலக்கியங்களுக்குள்ளே மண்வாசனை இலக்கியங்களை அவர்கள் படைத்திருக்கின்றார். அந்த மண்வாசனையை காட்டுவதற்கு அந்த மண்ணுக்குரிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது கைலாசபதியின் கருத்தாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் புனைகதைகளை எழுதும் பொழுது பெருமளவுக்கு அந்த உரைநடை வருகின்ற சந்தர்ப்பங்களிலே எல்லாம் நாடக பாங்கிலே தான் பேச்சு வழக்கு மொழியில் எழுதி கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே புனைகதையிலேயும் செந்தமிழ் தான் அந்த உரைநடைக்கு மொழி வழக்காக இருந்தது. நாங்கள் புனைகதை இலக்கியத்தின் தோற்றுவாயை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பாரதியாரின் சிறுகதைகள், வாவி சையரன் நாவற்கார சிறுகதைகள், ராஜமையர் சமூக இலக்கியங்களையும் எங்களுக்கு சரித்திர அல்லது இதிகாச கதைகளை நாவல்களாக ஆக்கிய காலத்திலே இலங்கை உலகத்திலே முதலாவது சரித்திர நாவல் என்பது திருவண்ணாமலையை சார்ந்த தமிழ்முத்து பிள்ளை அவர்கள் எழுதிய மோகனாங்கி என்று சொன்னார். அது முழுக்க செந்தமிழ் மொழி வழக்கில் தான் அமைந்திருந்தது. அந்த வகையிலே நாங்கள் அரச இலக்கியங்களை அல்லது சரித்திர இலக்கியங்களை எழுதும் பொழுது உரைநடைகளை செந்தமிழில் எழுதுகின்ற வழக்கம் இருக்கின்றது. சமூக இலக்கியங்கள், சமூக புனைகதைகளை எழுதும் பொழுது பேச்சு வழக்கு மொழி பயன்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இலங்கையிலே மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே புனைகதைகள் எல்லாம் உரைநடைகள் இருக்கின்ற பகுதிகள் முழுவதும் அந்த பிரதேசத்து பேச்சு வழக்கை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அந்த கதை எந்த இடத்துல நடக்கிறது என்பதை சொல்லாமலேயே இந்த பேச்சு வழக்கு மொழியின் மூலமாக இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது அவர் காட்டிய வழி. அடுத்தது, அந்த புனைகதைகள் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் என்பது அத்தியாவசியம் இல்லை, ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பது கூட அத்தியாவசியம் இல்லை. ஆனால் கருத்து சொல்லப்படும். அதை வாசகனுக்கு சூசகமாக விளங்கப்படுத்தி கொண்டு போக வேண்டும். அதை வலிந்து பிரச்சாரப்படுத்தினால் அந்த புனைகதைக்குரிய பண்பு கட்டுவிடும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திறனாய்வு முறையாக உலகம் முழுவதும் சொல்லப்படுகின்றது. இப்படித்தான் ஒரு புனைகதை எழுத வேண்டும், இப்படித்தான் கொண்டு வந்து முடிக்க வேண்டும், இன்ன கருத்தைத்தான் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி பிரச்சார இலக்கியமாக ஆக்கக்கூடாது. அது இலக்கியமாக இருக்க வேண்டும். இலக்கியம் பிரச்சாரமாக மாறலாம், பிரச்சாரம் இலக்கியமாக மாறக்கூடாது என்ற கருத்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் தான் சிவத்தம்பி அவர்களும் அந்த போக்கில் இருந்தார். அந்த வகையிலே இலங்கையிலிருந்து இன்னும் ஒரு திறனாய்வாளர் திருமதி டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். நான் அவரது உரையை இன்றுதான் கேட்கப் போகின்றேன்.
அவர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக யாழ்ப்பாணத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தமிழை சிறப்பு பாடமாக கற்றுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அந்த புனைகத இலக்கியங்களை பற்றிய சமகால பார்வை எந்த வகையிலே அமையப் போகிறது என்பதை நானும் ஆசைப்படுகிறேன் பார்ப்பதற்கு. இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் தங்களுக்கு கிடைத்த நூல்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஆய்வுகளை செய்கின்றார்கள். தங்களுக்கு பக்கத்திலே உள்ளவர்களது நூல்கள் அல்லது பக்கத்து கிராமங்களிலே மாவட்டத்திலே வருகின்ற நூல்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஆய்வு செய்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆய்வை செய்யும் பொழுது ஒரு ஆண்டுக்குரிய ஆய்வு செய்தால் அந்த ஆண்டிலே அந்த பிரதேசத்திலே வெளிவந்த அந்த நாட்டிலே வெளிவந்த அத்தனை அந்த மொழி சார்ந்த நூல்களையும் பெற்று ஆய்வு செய்ய வேண்டும். சமகால பார்வைன்னு சொல்லும் பொழுது புனைகதை இலக்கியங்கள் இலங்கையிலே என்று பார்த்தா இலங்கையிலே வெளிவந்த புனைகதை இலக்கியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாசித்திருக்க வேண்டும், பெருமளவுக்கு வாசித்திருக்க வேண்டும். வாசித்தால்தான் அது நிறைவாக இருக்கும். அந்த வேலை எவ்வளவுக்கு இலங்கையிலே வெளிவந்த புனைகதைகள் எல்லாவற்றையும் வாசித்திருக்கிறார் என்பதையும் நான் அவரது இந்த உரையிலே பார்க்க காத்திருக்கின்றேன். அந்த வகையிலே அவர் ஒரு சிறந்த புனைகதை இலக்கிய ஆய்வாளராக மிளிர வேண்டும். அவரது அந்த புனைகதை இலக்கியம் பற்றிய பார்வை புதிய எழுத்தாளர்களையும் பழைய எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டுவதாகவும் இரண்டு வகையிலேயும் அமைய வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கின்றது. நாங்கள் மூத்த எழுத்தாளர்களாக இருந்தாலும் கூட இன்றைய புனைகதை இலக்கிய ஆய்வாளர்களது திறனாய்வாளர்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம், உள்வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். புதுவிதமான படைப்புகளை படைக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்றால் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே முதல் நாவலை எழுதியது ஒரு பெண் தான். ஜப்பானிய ஒரு விதவை தாய் தான் முதல் ஒரு நாவல் எழுதினார் என்று ஆய்வு சொல்லுகின்றது. அந்த வகையிலே பெண்கள் இந்த துறையிலே ஈடுபடுவது இன்னும் விசேஷமான விஷயம். அது அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த புனைகதை நாவல் இலக்கியம். அதே போல சிறுகதை இலக்கியங்களையும் அவருக்கு பங்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த புனைகதை இலக்கியங்களை சிறுகதை நாவல் போன்றவை எழுதப்பட்டதே பெண்களுக்காகத்தான். மேட்டுக்குடி பெண்களுக்காக சொல்வார்கள். படித்து விட்டு வீட்டிலே வேலைக்கு வேறு பெண்களை நியமித்து விட்டு வீட்டிலே சும்மா இருக்கின்ற பெண்கள் பொழுதுபோக்குக்காக வாசிப்பதற்காகத்தான் நாவல் எழுதப்பட்டதாக குற்றம் பற்றி பெருமளவாக சொல்லுவார்கள். அந்த வகையிலே நல்ல நாவல் வாசகர்களாக விளங்கியவர்கள் பெண்கள் தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலேயும் அல்லது வார இறுதியிலே வெளிவருகின்ற ஆனந்த விகடன், கல்வி குமுதம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் பெண்களை நம்பித்தான் அந்த காலத்திலே நாவல்களை வெளியிட துவங்கின. இன்றைக்கு நாங்கள் தொலைக்காட்சி நாடகங்களை பெண்களை மையமாக வைத்து செய்வது போல தமிழ்நாட்டு அரசியலே பெண்களை மையமாக வைத்து தொடங்கிவிட்டது. அந்த வகையிலே பெண்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது. அந்த பெண்களிலே ஒருவராக விளங்குகின்றவர் இந்த திருமதி டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள். தமிழ்நாட்டிலே பெண்கள் சாதனையாளர்களாக விளங்கியிருக்கிறார்கள். லக்ஷ்மி அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளராக விளங்கினார். அவர் ஒரு டாக்டர். தனது படிப்புக்குரிய செலவு முழுவதையும் கல்விக்கு சிறுகதைகளை எழுதி அதன் மூலமாக பெற்ற வருமானத்திலே தான் தானும் படித்து தங்கச்சி மாரியம் படிப்பித்தார்கள் அறிந்திருக்கிறோம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வேருக்கு நீர் என்ற நாவலுக்காக தேசிய விருது பெற்றவர் இந்தியாவில். அப்படி இந்தியாவிலே பல பெண் எழுத்தாளர்கள் சாகித்யர்களாக இருக்கின்றார்கள். இலங்கையிலேயும் நான் இப்பொழுது குறிப்பிட்டது போல சாகித்ய ரத்னா அன்னலட்சுமி அம்மா அவர்கள் ஒரு பிரபலமானவராகவும் ஒரு சாதனை பெண்மணியாகவும் ஒரு சிறந்த ஊடகவியலாளராகவும் விளங்கி கொண்டிருப்பவர். பலரை பற்றி குறிப்பிடலாம். அதை நான் நினைக்கிறேன் டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள் சில வேளை இலங்கையில் உள்ள அந்த பெண்களை பற்றி குறிப்பிடக்கூடும். எனவே அவரது அந்த உரைக்கு வழிவிட்டு திருமதி டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள் புனைகதை இலக்கியங்களின் சமகால பார்வை என்ற அந்த தலைப்பிலே சிறப்பாக உரையாற்ற வேண்டும். அவர் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு திறனாய்வாளராக மாறி திறனாய்வு பல்வேறு வகையான பார்வை எடுக்கின்றன. அந்த பல்வேறு வகையான பார்வைகளிலேயும் அவர் தனது கவனத்தை செலுத்தி அந்த பார்வையை செலுத்தி சிறந்த திறனாய்வாளர்களாக ஆவதற்கு நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், வாழ்த்த வேண்டும். அந்த வகையில் நான் வாழ்த்தி நிறைவு செய்திருந்தேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் இருங்க. நன்றி ஐயா. அந்த டயானா அவர்கள் பேசினதுக்கு பிறகு கேட்டுட்டு அதுக்கு பிறகு எதுவும் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு போங்க. சரியா? நீங்க போகணும் இல்லைங்க. இருந்தாலும் இந்த உரையை நிச்சயமா நீங்க கேட்கணும். சரியா ஐயா? நன்றி ஐயா. நன்றி. அருமையான வழிகாட்டல். எங்களுக்கு இந்த வாழ்த்துறை எல்லோருக்குமே அருமையான படிப்பாகவும் இருக்கும் என்று கருதி கொண்டு நாங்கள் உரைக்கு போகலாம். இந்த உரைஞர் டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள் ஏற்கனவே தமிழ் வானவையில் தனிநாயகம் அடிகளாரது நிகழ்விலே ஒரு துணை உரையாசிரியராக உரையாற்றி உள்ளார். அவை தமிழ் வானவைக்கு புதியவர் அல்ல, பழையவர் என்றாலும் அவற்றை திறமைகளை நாங்கள் இங்கு பன்னாட்டு அறிஞர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
அவர் கடந்த மாதம் எனது நூல் வெளியீட்டிலும் எனது நூலை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். எனது நண்பர்கள் நூல்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். அப்ப அவரை அவதானித்து தான் பல நண்பர் சொன்னார், இப்ப இந்த அக்கா திறம ஆய்வு செய்கிறான்றதின்படி அவரை இம்முறை இந்த துறைசார் அனுபவம் அறிவு உள்ளவர்களுடன் அவருடைய திறன் ஆய்வை நான் உங்கள் முன் வெளிக்கொணர்ந்து சிறப்பாக உரையாற்றுமாறு பணிவோடு அழைக்கின்றேன். தங்கை டயானா நியூட்டன் திலரட்னம் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வானவையின் 77வது இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பில் 7ஆம் ஆண்டில் கால்பதிக்கும் தமிழ் வானவை இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு ஆகிய இன்றைய நாளில் இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அகம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் மனித நாகரிகத்தின் தோற்றத்தோடு இணைந்தது கதை சொல்லும் கலை. ஆதி மனிதன் குகை சுவர்களில் தன் வாழ்வியலை சித்திரங்களாக வரைந்ததிலிருந்து இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் அதிநவீன அறிவியல் புனை கதைகள் வரை மனிதனின் கற்பனைக்கு எல்லைகளே இல்லை. அந்த வகையில் புனைகதை இலக்கியம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, மனித மனங்களின் ஆழங்களை தொடும் ஒரு கண்ணாடி. இன்று நாம் இந்த இலக்கிய வகமை பற்றி அதனுடைய சமகால செல்நெறி பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இதிலே குறைகள் இருந்தால் அதை நீங்கள் திருத்தி என்னை ஊக்கப்படுத்தவும், நிறைகளை தட்டி தரவும் உங்களை பணிவன்புடன் கேட்டு என்னுடைய உரைக்குள்ளே நான் நுழைகின்றேன். புனைகதை இலக்கியம் என்றால் என்ன என்கின்ற அடிப்படையிலே ஒரு எழுத்தாளரின் கற்பனை திறனை அடிப்படையாக கொண்டு மனித அனுபவங்கள், உணர்வுகள், கற்பனை உலகங்கள் அல்லது நிஜ உலக நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து படைக்கப்படும் இலக்கிய வடிவம் இந்த புனைகதைகளாகும். இவை பெரும்பாலும் இயற்கையையும் மனித வாழ்வுகளையும் பிரதிபலிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றன. இதிலே சிறுகதை மிகவும் சுருக்கமான நிகழ்வுகளை கொண்டு குறிப்பிட்ட சில பாத்திரங்களுடன் குறைந்த நேரத்தில் வாசித்து முடிக்கக்கூடிய வடிவமாகவும், நாவல் அகலமான பரப்பு, ஏராளமான பாத்திரங்கள், தொடர்ச்சியான நிகழ்வு கோப்பு மற்றும் ஆழமான உளவியல் வெளிப்பாடுகளை கொண்ட நீண்ட வடிவமாகவும், இந்த குறு நாவல்கள் சிறுகதையை விட பெரிதாகவும் நாவலை விட சிறிதாகவும் அமைந்திருப்பவையாகவும், அதைவிட இன்று சில நாடகங்களிலே மேடையிலே நடித்து காட்டுவதற்காக உரையாடல் வடிவில் எழுதப்படுகின்ற வடிவங்களையும் நாங்கள் இதற்குள்ளே உள்ளடக்க முடியும். இவற்றுள் பல பிரபலமான புனைகதை பிரிவுகள் பலவும் காணப்படுகின்றன. வரலாற்று புனைகதை, அறிவியல் புனைகதை, துப்பறியும் புனைகதை, அதிசய புனைகதை என பல்வேறு விதமான புனைகதைகள் தமிழிலே தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த புனைகதை இலக்கியங்களுக்குள்ளே இருக்கிற முக்கிய பண்புகளுக்குள்ளே கற்பனை திறன் ஒரு அடிப்படையான விடயமாக அமைந்திருக்கின்றது. சமூக யதார்த்தத்தை இணைத்து கற்பனை திறனையும் இணைத்து கதை சொல்லுகின்ற பண்பு இந்த புனைகதையினுடைய அடிப்படையாக அமைகின்றது. சிறந்த பாத்திர படைப்புகள் மனித உணர்வுகளை அன்பு, கோபம், பொறாமை, சோகம், மகிழ்ச்சி என்ற பல்வேறு விதமான உள்ளத்து உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் பல பாத்திரங்களோடு இந்த புனைகதைகள் அமைந்திருக்க கதை களம் எங்கு எப்போது நடக்கிறது என்பதை அது விவரிக்கின்றது. இது நிஜ உலக பகுதியாகவோ அல்லது கற்பனையான உலகமாகவோ இருக்கக்கூடும். கதை கரு என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆரம்பம், திருப்பம், உச்சக்கட்டம், முடிவு என்கின்ற பின்னணியிலே மனித வாழ்க்கை, அறநெறி, சமத்துவம், அரசியல், தத்துவம் என ஏதோ ஒரு கருப்பொருளை ஆழமாக அது பொதிந்து வைத்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் மொழிநடையை பார்க்கின்ற போது எழுத்தாளரின் தனித்துவமான எழுத்து நடையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மொழி பிரயோகமும் புனைகதைகளை உயிர்ப்பிக்க கூடியதாக அமைகின்றது.
சிறந்த உவமைகள், உருவகங்கள் மற்றும் வர்ணனைகள் என்பன புனைகதைகளின் வாசிப்பு அனுபவத்தை மெருகூட்டுகின்றன. யதார்த்தத்துடன் கூடிய தொடர்பு இவை கற்பனையாக இருந்தாலும் மறைமுகமாக யதார்த்தத்தையோ அல்லது மனித மனதின் உண்மைகளையோ பிரதிபலிப்பதுடன் மனிதர்களின் வாழ்வியல் சிக்கல்களுக்கு கற்பனை வடிவில் தீர்வையோ சிந்தனைகளையோ அவை வழங்குகின்றன. ஆனால் ஆரம்பகால புனைகதைகள் எப்படி அமைந்திருந்தன என்று நோக்குகின்ற போது மனித நாகரிகத்தின் தொல்காப்பிய காலம், வாய்மொழி மரபு, இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் நாட்டார் வழக்காறுகளில் வேரூன்றியவையாகவே ஆரம்பகால புனைகதைகள் அமைந்திருந்தன. வாய்மொழியாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அவை கடத்தப்பட்டன. தெய்வீக அனுபவங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடயங்களையும் இவை கூறுவதாக அமைந்திருக்கின்றது. கடவுள்கள், தேவதைகள், அசுரர்கள், அரக்கர்கள், மந்திரவாதிகள் போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாத்திரங்கள் அங்கே முக்கியத்துவம் பெற்றிருந்தன. மனிதர்களால் தீர்க்க முடியாத பல நிகழ்வுகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளே காரணம் என அக்கால சமுதாயத்தினர் நம்பி இருந்தார்கள். அறநெறி மற்றும் போதனைகள் வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமன்றி சமுதாய அறநெறிகளை, நல்லொழுக்கங்கள் மற்றும் ஆன்மீகத்தை கற்பிக்கும் ஊடகமாக விளங்கின. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்கின்ற தத்துவங்கள், அல்லது அல்லன செய்தார்க்கு அறமே கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இவ்வாறான பல தத்துவ கருத்துக்கள் அந்த காலத்திலே இருந்தன. அதைவிட இந்த அதிசய பயணங்கள், சாகசங்களை மேற்கோள் காட்டி தொலைதூர நாடுகளுக்கு செல்வது, கடற்பயணங்களை மேற்கொள்வது போன்ற மாயாஜாலங்களை தேடி கண்டுபிடிப்பது போன்ற பல தொடர்களும் ஆரம்ப காலத்திலே காணப்பட்டன. நேரடியாக கதை போக்கு, தட்டையான பாத்திரங்கள், புனைகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலும் முற்றிலும் நல்லவர்களாகவோ அல்லது முற்றிலும் கெட்டவர்களாகவோ காட்டப்படுவது, மனச்சிக்கல்களோ உளவியல் ஆழங்களோ இன்றைய புனைகதைகள் போல் விரிவாக பேசப்படுவதில்லை. கதைப்போக்கு நேர்கோட்டில் எளிய முறையிலேயே ஆரம்பகால புனைகதைகளில் அமைந்திருந்தது. இதைவிட இடைக்கால புனைகதை இலக்கியங்களிலே பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் இந்திய இலக்கிய சூழல்களில் புனைகதை இலக்கியங்களில் பல முக்கிய மாற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்பட்டது. வாய்மொழி மரபிலிருந்து எழுத்து வடிவம் மற்றும் நூலாக்கம் பெற இவை புனைகதைகள், காப்பியங்கள் வாய்மொழியாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட நிலையிலிருந்து இவை ஏடுகளிலும் கையெழுத்து பிரதிகளாகவும் பதிவு செய்யப்பட்டன. சமூக யதார்த்த நோக்குகளின் தோற்றம், நடுத்தர வர்க்கத்தின் வாழ்வியலை பேசும் கதைகளும், சாதாரண மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்ட கதைகள், நகைச்சுவை கதைகள் என்று பல கதைகள் உருவாகத் தொடங்கி அதுவே பிற்கால நவீன நாவல் இலக்கிய வளர்ச்சிக்கும் அவை வித்திட்டது. மேலை தேசவர்களின் வருகையும் அச்சியந்திரத்தின் தோற்றமும் புனைகதை இலக்கியங்களின் வரலாற்றிலே ஒரு ஆச்சரியமான திருப்பு முனையாக அமைந்திருந்தது. 16ஆம் நூற்றாண்டு முதல் கீழை தேசங்களுக்கு வருகை தந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்றவர்கள் தங்கள் மத பரப்புதலுக்காகவும் நிர்வாக வசதிகளுக்காகவும் அச்சுக்கலையை, நவீன கல்வி முறையையும் அறிமுகப்படுத்திய போது மேலை நாட்டு இலக்கிய அறிமுகம் மற்றும் ஆங்கில கல்வியின் அறிமுகத்தால் பல தமிழ் அறிஞர்கள் மேலை நாட்டு படைப்பாளிகளின் புனைகதை வடிவங்களையும் படித்து பரிச்சயம் பெற்றனர். உரைநடை வளர்ச்சியின் தொடக்கம் மற்றும் செய்யுள்களின் ஆதிக்கத்திலிருந்து விலகி அன்றாட பேச்சு வழக்கு மற்றும் எளிய உரைநடைகளை பயன்படுத்தும் வழக்கம் தமிழிலும் எழுந்தது. அச்சியந்திரத்தின் வருகை தமிழ் இலக்கியங்களை சாதாரணமான மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதனால் நூல்கள் அல்லது புனைகதைகள் பரவலாக வாசிக்கப்படுவதற்கான அடித்தளம் ஒன்று உருவாகியது. 19ஆம் நூற்றாண்டில் அச்சியந்திரத்தின் பெருக்கத்தால் பல நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் என்று பல தோற்றம் பெற்றன. சுதேசமித்திரன், விவேக சிந்தாமணி போன்ற இதழ்களில் புனைகதைகள் தொடர் கதைகளாக வெளியாகி மக்களிடம் பிரபல்யம் அடைந்தன. பிரதாப முதலியார் சரித்திரம் இது சமுதாய சீர்திருத்தத்தையும்
நீதி நெறிகளையும் புனைகதை வடிவில் வெளிப்படுத்தியது. அதைவிட வாவேசுரையர், புதுமைப்பித்தன் போன்றோர் நவீன சிறுகதை உத்திகளையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தினர். அச்சியந்திரத்தின் பின் புனைகதையினுடைய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது சரித்திர நாவல்களின் எழுச்சியும் பத்திரிகைகளின் ஆதிக்கமும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. கல்கி, கிருஷ்ணமூர்த்தி, சாண்டில்யன் போன்றோர் சரித்திர நாவல்களை எழுதினர். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், கடற்புறா போன்ற புனைகதைகள் இவை வாராந்த பத்திரிகைகளில் தொடர்களாக வெளிவந்து மக்களை வாசிக்க தூண்டியது. தொடர்கதைகளை படிக்கும் ஆர்வம் ஒரு சமூக இயக்கமாக மாறியது. யதார்த்தவாத புனைகதைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் இங்கே தோற்றம் பெறத் தொடங்கின. சாதிய கொடுமைகள், வர்க்க வேறுபாடுகள், பெண்ணடிமைத்தனம் போன்ற சமூகத்தின் நேரடி நிதர்சனங்களை சொல்லுகின்ற யதார்த்தவாத புனைகதைகள் பல தோற்றம் பெற்றன. முற்போக்கு எழுத்தாளர்கள் புதுமைப்பித்தன், குப்ப ராஜகோபாலன் போன்ற மணிக்கொடி கால எழுத்தாளர்கள் மனித மனதின் உளவியல் சிக்கல்களையும் சமூக சாடல்களையும் ஆழமாகவே பதிவு செய்தனர். இன்றைய காலகட்டத்தில் புனைகதை இலக்கியங்கள் எவ்வாறான போக்கை அடைந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற போது, காலத்திற்கேற்ப அச்சியந்திரங்களின் மூலம் அச்சிடும் முறைகள் மாறி இணையம் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் செல்வாக்கு பெற்றவுடன் புனைகதைகளின் வடிவமும் பரிணாமமும் மேலும் விரிவடைந்தன. இதனால் புனைகதை இலக்கியங்களின் பயணம் மிக வேகமாக மாறி வருகின்றது. காகித புத்தகங்களை தாண்டி மின் புத்தகங்கள் பல வளர்ந்துள்ளன. கருப்பொருள்களிலும் உள்ளடக்கத்திலும் பல மாற்றங்கள் சமகாலத்திலே ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. ஆரம்ப காலங்களிலே அறநறை போதித்தல், சமூக சீர்திருத்தங்கள் பற்றியே அவை அதிகம் பேசிய போதும் இன்றைய காலகட்டத்தில் கருப்பொருட்கள் முற்றிலும் மாறிவிட்டன. விளிம்பு நிலை மக்களின் குரல்கள், சாதிய மற்றும் பாலின ஒடுக்குமுறைகள், உளவியல் சிக்கல்கள், தனிமைப்படுத்தப்பட்ட மனிதனின் அகப்போராட்டங்கள், அறிவியல் புனைகதைகள் மற்றும் மாற்றுப்பாலியல் அடையாளங்கள் போன்ற மிக ஆழமான துணிச்சலான களங்கள் சமகால புனைகதைகளிலே பேசப்படுகின்றன. கதை சொல்லும் முறையிலும் வடிவத்திலும் ஏற்பட்ட பரிணாமங்கள் பற்றி பார்க்கின்ற போது, ஆரம்பத்தில் நேர்கோட்டு முறை எனப்படும் கதை தொடக்கத்திலிருந்து முடிவுக்கு நேராக நகரும் பாரம்பரிய முறை பின்பற்றப்பட்ட போதிலும் மொழிநடை சற்று பழமைவாதம் மிக்கதாகவும் விவரிப்பு அதிகமாகவும் இருந்தது. ஆனால் சமகாலத்திலே பிளாஷ்பேக் என்று சொல்லப்படுகின்ற பின்னோக்கு கதை, பல குரல் வழி பதிவு, நனவோடை உத்தி மற்றும் சோதனார்த்த எழுத்து முறைகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. வாசகர்களின் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் இடமளிக்கும் வகையில் கதைகள் சுருக்கமாகவும் கூர்மையாகவும் வடிவமைக்கப்படுகின்றன. வடிவமும் தொழில்நுட்ப மாற்றமும் இன்றைய சமகால புனைகதைகளிலே செல்வாக்கு பெறுகின்றன. ஆரம்ப காலம் வாய்மொழி மரபாகவும் பிற்காலத்தில் கையெழுத்து பிரதிகளாகவும் அற்புத்தகங்களாகவும் மட்டுமே புனைகதைகள் முடங்கி இருந்தன. இன்று இணையதள பதிவுகள் மற்றும் ஆடியோ புத்தகங்கள் என புனைகதைகளின் பயணம் பன்மடங்கு விரிவடைந்துள்ளது. இதனால் உலகின் எந்த மூலையில் உள்ள படைப்புகளும் ஒரு சில வினாடிகளிலேயே வாசகர்களை சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. வாசகர்களின் பங்களிப்பும் சமூக வலைத்தள தாக்கமும் ஆரம்பகால வாசகர்கள் கதைகளை படித்து ரசிக்கும் ஒருமுகத்தன்மையை கொண்டவர்களாக மட்டுமே இருந்தனர். எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையிலான தூரம் மிக அதிகமாகவே இருந்தது. ஆனால் சமகாலத்தில் சமூக வலைத்தளங்கள் மூலமாக வாசகர்களும் விமர்சகர்களாகவும் விவாத பங்காளிகளாகவும் மாறியுள்ளார்கள். ஒரு புத்தகம் வெளிவந்த சில மணி நேரங்களிலேயே அது குறித்த தீவிர விமர்சனங்களும் விவாதங்களும் இன்று எழுந்து வருகின்றன. வணிகமயமாக்கலும் இலக்கியங்களின் பரவலாக்கமும் ஆரம்ப காலங்களில் கல்வி கற்ற உயரடுக்கு வர்க்கத்தினரிடையே மட்டுமே இலக்கியம் புழக்கத்தில் இருந்த போதிலும் இன்று பாமர மக்களின் கைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் எளிதில் இவை கிடைக்கக்கூடியதாக மாறிவிட்டது. இதே சமயம் சமூக ஊடகங்களின் வருகையால் தரமான இலக்கியம் மற்றும் வணிக ரீதியான எழுத்துக்களுக்கு இடையேயான எல்லைகள்
சில இடங்களிலே மங்கத் தொடங்கியுள்ளன. யதார்த்தவாதம் மற்றும் சமூக பிரதிபலிப்பு, சமூகம், அரசியல், சாதியம், பாலின சிக்கல்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என எவ்வித ஒளிவு மறைவுகளும் இன்றி பதிவு செய்யப்படுகின்றன. வாசகனுக்கு தெரிந்த ஒரு சமூக சூழலை பிரதிபலிப்பதே தற்கால படைப்புகளின் முக்கிய அடையாளங்களாக உள்ளன. வெங்கடேசரின் சக்கரவாக கோட்டம், சாமானிய மக்களின் அன்றாட போராட்டங்கள், கிராமத்து வறட்சி, மனிதர்களின் எளிய உணர்வுகள் இவற்றை எவ்வித மிகைப்படுத்தலுமின்றி அப்படியே கண்முன் நிறுத்துகின்றது. உலகமயமாக்கலும் புலம்பெயர் இலக்கியமும். இணையம் மற்றும் போக்குவரத்து வசதிகளால் உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது. இதன் விளைவாக புலம்பெயர் மக்களின் வாழ்வியல் ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு இடம்பெயரும் மனிதர்களின் மனப்போராட்டங்கள் மற்றும் வேர்களுக்கான தேடல்கள் ஆகியன சமகால புனைகதைகளின் முதன்மை பேசுபொருளாக உள்ளது. நாஞ்சில் நாடனுடைய தலைகீழ் விகிதங்கள் ஊரை விட்டு சென்று நகரத்திலே பிழைப்பு நடத்தும் மனிதர்களின் மனப்போராட்டங்களை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. சொந்த மண்ணை விட்டு பிழைப்புக்காகவோ அல்லது பாதுகாப்புக்காகவோ வேறு ஊர்களுக்கு, நாடுகளுக்கு செல்லும் மனிதர்களின் பண்பாட்டு இடைவெளி, தனிமை மற்றும் ஊரை தேடும் தவிப்புகள் தெளிவாக விளங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. உளவியல் மற்றும் அகவயமான தேடல்கள் இன்றைய சமகால புனைகதைகளில் அதிகமாகவே காணப்படுகின்றன. வெளிப்புற செயற்பாடுகளை விட மனித மனதின் விசித்திரமான அசைவுகள், ஆழ்மனதின் வடுக்கள், நவீன காலத்தின் தனிமை மற்றும் மன அழுத்தங்களை நுணுக்கமாக உளவியல் புனைகதைகளில் கூறுகின்றது. அசோகமித்திரனின் தண்ணீர் நாவல் வெளிப்படையான மனித மனதின் சாகசங்களை விடுத்து மனித மனதிற்குள் நடக்கும் குழப்பங்களை எடுத்தியம்புவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. புதிய வடிவங்கள் மற்றும் உத்திகள் இன்றைய சமகால புனைகதைகளிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. கதையை சொல்லும் முறையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நேரியல் கால வரிசையற்ற கதையாடல், மாய யதார்த்தவாதம், கவித்துவமான மொழிநடை என வடிவ ரீதியாகவும் பல பரிசோதனைகள் புனைகதைகளிலே ஆரம்பமாக தொடங்கிவிட்டன. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை தங்களுக்கு ஏற்ப எழுத்தாளர்கள் கதைக்கருக்களிலே கையாளுகின்றார்கள். பெண்ணியம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரல், நீண்ட காலமாக பேசப்படாத அல்லது ஓரங்கட்டப்பட்ட பெண்களின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் உரிமை போராட்டங்கள் இன்றைய புனைகதைகளின் மைய புள்ளிகளாக மாறிவிட்டன. டிஜிட்டல் ஊடகங்களின் தாக்கத்தினால் இன்றைய வேகமான வாழ்க்கைக்கு ஏற்ப பக்க கணக்கில் படிக்க நேரமில்லாத வாசகர்களுக்கு ஒரு சில நிமிடங்களில் படித்து முடிக்கக்கூடிய சுருக்கமான ஆனால் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வடிவமாக இன்றைய புனைகதைகள் உருவெடுத்துள்ளன. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் சமகால புனைகதைகள் வெறும் கதைகளை சொல்வதோடு நின்று விடாமல் காலத்தின் சாட்சிகளாக பரிணமித்துள்ளன. இவை வாசகர்களை வெறும் பார்வையாளர்களாக வைக்காமல் தார்மீக மற்றும் சமூக சிக்கல்களை தாங்களே சிந்தித்து புரிகொள்ளும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் திறம்பட்ட தொகுத்து அளித்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்கள் எவ்வாறு ஏனைய அறிஞர்களிடம் சென்றிருக்கும் அல்லது அவர்களது மாற்று கருத்துக்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கலந்துரையாடலின் போது அவர்கள் கேள்வி கேட்பார்கள். தங்களது பதிலை தந்துதவுமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். அப்போதுதான் இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய கருத்தை பயனர் நிறைவாக பெற்றதாகவும் அமைந்துவிடும். ஆகவே அடுத்தது எனக்கு உரை மதிப்பீட்டுரை வழங்க இருந்தவர் ஸ்ரீ ஸ்ரீஸ்கந்தராய் அவர்கள். அவரை இன்னொரு நிகழ்வில் இருப்பதால் வர முடியவில்லை என்று தெரிவிக்கின்றார். ஆகவே நாம் இப்போது கவசியக்கா சொன்ன போன்று எங்களுக்கு வாழ்த்துரை தெரிவித்த அறிஞர் அகலங்கன் ஐயா அவர்களே சுருக்கமாக தங்கள் உரை பற்றி அல்லது விடுபட்ட அல்லது
தொடர மேற்கொண்டு சொல்லக்கூடிய கருத்துக்களை இளையோருக்கு பயன் தரக்கூடியவாறு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு பணிவோடு அன்புடன் அழைக்கின்றேன். ஏனையோர் தங்கள் கைகளை உயர்த்துங்கள், நாங்கள் கலந்துரையாடல் செய்யலாம். ஒரு 5 பேருடைய கலந்துரையாடலின் பின்னர் நன்றி உரைக்கு போவோம். நன்றி. திருமதி டயானா நியூட்டன் திலகரட்னம் அவர்கள் உலகதை இலக்கியங்களின் சமகால பார்வை என்ற தலைப்பிலே 17 நிமிடங்கள் வரையிலே அந்த உரையை ஆற்றி முடித்திருக்கின்றார். அது ஒரு சுருக்கமான அடிப்படையான உரைதான், அது ஒரு பெரிய விளக்கமான உரை அல்ல. கதை சொல்லல் என்பது எப்படி தோன்றியது, அது எப்படி வளர்ந்து வந்தது என்ற பாங்கிலே புனைகதைகளை பற்றி சொல்லி, இன்றைக்கு புலம்பெயர் இலக்கியத்திலே வருகின்ற கதைகளையும் சொல்லி, சிறுவர்களுக்கு கதைகள் கேட்பதிலே மிகவும் விருப்பம் இருக்கிறது என்பது உளவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. நாங்கள் நேரடியாகவே எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளிடத்திலே கண்டுகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வயது 4 வயது பிள்ளைகள் கதை சொல்ல சொல்லி அரிக்கும், ஐயோ அப்பப்பா கதை சொல்லுங்க, அம்மப்பா கதை சொல்லுங்கன்னு சொல்லி பெரிய பாடுபடுத்தின. அந்த கதை சொல்லுகிற மரபு அந்த காலத்துல பாட்டி கதை சொல்லுகிற மரபாகத்தான் இருந்தது. பாட்டி கதை சொல்ல பிள்ளை கேட்டுக்கொண்டு நித்தியா போயிடும். அதே கதையை அடுத்த நாளை சொன்னாலும் அது கேட்டுக்கொண்டு குறையில நித்தியா போயிடும். ஆனா அதுல ஏதோ ஒரு சுவை அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. அது சாகச கதையாக குறிப்பிடுவது சாகச கதையாக இருக்கலாம், அல்லது அறிவுரை கதையாக இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். மகாத்மா காந்தி தனது சுயசரிதையில சொல்லும்போது சொல்றார், தனது தாய் தனக்கு ஹரிச்சந்திரன் கதையை சொன்னதாகவும், தான் அதை கேட்டு தான் அப்படி ஹரிச்சந்திரனை போல ஒரு சத்தியவந்தனாக பொய் சொல்லாதவனாக வாழ வேண்டும் என்று ஒரு திட சங்கல்பம் பூண்டதாகவும் மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய சோதனையில சொல்லி இருக்கிறார். அப்படி பல வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கும் பொழுதே தாய்க்கு சொல்லப்படுகிற கதை கேட்டு பிள்ளை வளர்ந்ததாக பிரகலாதன் வளர்ந்த கதை, அதே போல சுபத்திர வைத்திருக்கிற ஐமஞ்சி வளர்ந்த கதையெல்லாம் உங்களது புராண இதிகாசங்கள் நிறைய இருந்தன. பண்டையில இந்த கதை மூலமாக நிலை வருகின்ற ஒன்று தமிழிலே மட்டுமல்ல, உலக இலக்கியங்களிலே எல்லாம் மனிதர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் எல்லாம் அந்த கதை சொல்லல் மரபு நிச்சயமா இருக்கின்றது. அந்த கதை சொல்லல் மரபிலே அது எழுத்து வடிவம் பெறும் பொழுது முதலிலே சிறுவர்களுக்கான கதைகளை அதற்குரிய முறையிலே எழுதியவர் ஆறுமுக நாவலர். இதை சரியாக யாரும் வெளிப்படுத்துவதில்லை. அவர் பாடசாலைகளை அமைத்து அந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற வகுப்புகளை நடத்தி அந்த வகுப்புகளுக்குரிய பாடத்திட்டங்களை வகுக்கும் பொழுது பாலபாடம் என்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த பாலபாடத்திலே கிட்டத்தட்ட 22 சிறுவர் கதைகள் எழுதியிருக்கிறார். மிக அருமையான சிறுவர் கதைகள். அந்த கதைகள் அதுதான் முதல் சிறுவர் கதைகள முன்னோடியாக சொல்லலாம். சிறுகதையின் முன்னோடியாக நாங்கள் சொல்றது பாரதியாரைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவோம். வாவேச ஐயரை பற்றி இங்கே இந்த ஆய்வாளர் விசேஷமாக குறிப்பிட்டார். பொதுவாக பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் எல்லோருமே வாவேச ஐயரைத்தான் முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சிறுகதையின் முன்னோடியாகவும் புதுக்கவிதை வசன கவிதை முன்னோடியாகவும் பாரதியார் தான் சொல்லப்படத்தக்கவர். அதிலே இந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. அதற்கு பின்னாலே பலர் முன்சி பேதநாயகம் பிள்ளை போன்றது நாவல்கள், ராஜமையர் மாதவையார் நாவல்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டது. சரவணபத்து பிள்ளையின் மோகனாங்கி நாவல் நான் சொல்லி இருக்கின்றேன். அசன் பேயின் கதை இலங்கையிலே வந்தது. வினோத ரசமஞ்சரி என்பது முக்கியமான ஒன்று. இந்த எங்களது புலவர்களது வரலாறுகளை கற்பனை கலந்து புலவர்களுக்கிடையே தொடர்பை ஏற்படுத்தி சொல்லப்பட்ட வினோத ரசமஞ்சரி அருமையான நூல் 2ஆம் 13ஆம் வகுப்புல வந்திருக்கிறது. அங்கேதான் எங்களுக்கு அந்த புலவர்களுக்கிடையேயான சர்ச்சைகள், புலவர்களுக்கிடையான தொடர்புகள், ஊடாட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது முக்கியமான விஷயம். வினோத ரசமஞ்சரி வீராசாமி செட்டியார் எழுதியது. அப்புறம் பரமாத்த குரு கதையை பற்றி கட்டாயமாக தெரியும் எல்லோருக்கும். அது ஒரு கதை சொல்லும் மரபில் அது உண்டு. அவிவேக பூர்ண குரு கதைன்னு சொல்லுவோம். அந்த பரமாத்த குரு கதை அந்த வகையில அந்த கதைகள் எல்லாம் மிகச் சிறந்த வகையிலே போய்கொண்டிருக்கின்றன. கதையில பின்னோக்கி செல்லுகின்ற மரபு ஒரு இடத்திலே தொடங்கி நடுவில் தொடங்கி சொல்லி கொண்டு போய் பிறகு பழையபடி பின்னோக்கி வருகிற பிளாஷ்பேக் கதையில சொல்கிற மரபு. இது கதைக்கு முன்பாகவே பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லப்பட்டது. பெரிய புராணம் சொல்லப்படும் பொழுது கதை முடிஞ்சா பிறகு சுந்தரமுத்து நாயனா திருக்கத்துக்கு வார அங்கே பெரிய ஒளி தெரியுது, எல்லோரும் எழுந்து என்று வழிபடுகிறார்கள். அப்பொழுது இவர் யார், இவருக்கு என்ன அந்த மரியாதை என்று கேட்ட பொழுதுதான் பெரிய புராண கதையே ஆரம்பிக்கிறது. அவர் தொண்டர்களை பற்றி பாடியவர் என்று சொல்லி கண் சொல்லுகிற வழக்கம் அங்கு இருக்கிறது. அதே போல எங்களோட கரிசல் காட்டு இலக்கியம் என்ற இலக்கியம் ஒரு காலத்தில் இருந்து தலித்து இலக்கியம் வந்தது போல, தலித்துன்றது மராட்டிய சொல்லு, தமிழ் சொல்ல இல்லை. ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி சொல்லுகிற இலக்கியத்தை தலித்து இலக்கியம் சொல்ற வழக்கம் இருக்கிறது. அது கரிசல் காட்டு இலக்கியமாக தமிழ்நாட்டிலே பெயர் பெற்றிருக்கின்றது. அதிலே பலர் சிறந்த முன்னோடிகளாக விளங்கி இருக்கின்றார்கள்.
இந்த வகையில நாவல் இலக்கியத்துக்குள்ள ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலவும் இந்த ஆய்வாளர் திருமதி டயானா நியூட்டன் அவர்கள் குறிப்பிட்டது போலவும் கல்கியின் நாவல்கள் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தார். சிகாமி சபதம், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவுகளான நாவல்கள், சமூக நாவலாக அலையோசை, அமரதாரா போன்றவை. அமரதாரா அவர் எழுதி முடிக்கவில்லை, அவரது மகள் எழுதி முடித்த அந்த நாவலை. அலையோசை, ஜீவபூமி போன்றவை மிக முக்கியமான நாவல்கள். அகிலன் குறிப்பிடப்படத்தக்கவர், சிறந்த நாவல்கள் எழுதியவர். அவரது நாவல்கள் திரைப்படமாக்கப்பட்டன. குறிப்பாக பாவை விளக்கு திரைப்படமாக்கப்பட்டது. கல்கியின் கல்வனின் காதலி திரைப்படமாக்கப்பட்டது. அதே போல பார்த்திபன் கனவு நாவலாக திரைப்படமாக்கப்பட்டது. இப்படி பிற்காலத்தில் ஜானகிராமன் போன்றவர்கள் வித்தியாசமான நாவல் எழுதினார்கள். ஜெயகாந்தன் குறிப்பிடத்தக்க வகையிலே சிறந்த நாவலாசிரியர் வழங்கியிருக்கின்றார். இப்படி பல்வேறு வகையான நாவல் ஆசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், மணிக்கொடி ஆசிரியர்கள் அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சலாக இலக்கியங்களில் இருந்து பல விஷயங்கள் நாங்கள் அறிய விரும்புகிறோம். இன்னைக்கு இப்ப நாங்கள் எங்கள சிலர், நான் பெருசாக சொல்லாத போனாலும் இங்க வேற வேற நிகழ்ச்சிகளை நான் கேட்டுக்கின்றேன். புலம்பெயர் இலக்கியத்தில் உள்ள ஒரு குறைபாட்டை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் இன்றைக்கும் அங்கே இருந்து கொண்டு தங்களது மண்ணை இணைத்து மண்ணின் வாழ்வைத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த நாட்டிலே உள்ள பிரச்சனைகளை எழுதுகிறார்கள் இல்லை என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு வகையில் அதுக்கு உண்மை என்னென்றால், இப்ப ஜெர்மன்ல வாழ்ந்தவர்கள் கௌசி மட்டக்களப்பை பற்றி எழுதி கொண்டிருப்பாங்க. அது 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 ஊறி போன விஷயம். ஆனால் ஜெர்மனை பற்றியும் எழுத வேணும், அவன் கொஞ்சம் எழுதுறான். காலப்போக்கில் வெளிநாடுகளில் வாழ்கிறவர்கள் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றியும் எழுதுனா எங்களுக்கு இங்கே உள்ளவர்களுக்கு அதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதான் ஒரு இடத்துல உள்ள செய்தி இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த வகையில புலம்பெயர் இலக்கியம் என்பது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கும் போகணும். அந்தந்த நாடுகளில் இருக்கிற வாழ்க்கை முறைகளை பற்றி முத்துலிங்கம் போன்றவர் எழுதுகிறார்கள். அந்தந்த நாட்டு வாழ்க்கை முறைகளை பற்றியும் எழுத வேண்டும். எழுதுனா இங்கே ஈழத்து தாயகத்தில் உள்ளவர்கள் அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நல்ல அடிப்படையை போட்டுக்கின்றார் இன்றைய ஆய்வாளர் அவர்கள். எனவே தொடர்ந்து வருகின்ற கருத்துரையாளர்கள் அந்த அடிப்படையில இருந்து அவரோடு மாறுபடுவதற்கு நான் நினைக்க வாய்ப்பில்லை என்று அவர் தியரட்டிக்கலாக ஒரு தேற்ற வெளிப்பாடாக அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. தவிர அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டு முன்வைத்து விவாதத்துக்கு பொருளாக தரவில்லை. எனவே மற்றவர்களது பேச்சில் ஏதாவது விவாதத்துக்குரிய பொருள் வருமாக இருந்தால் அது விவாதமாக மாறக்கூடியதாக இருக்கும் சொல்லி எனது உரையை நன்றி, வணக்கம். நான் நன்றி ஐயா. என்னன்னு சொன்னால், அந்த நீங்க சொன்னது சரிதானே. நான் எதிர்பார்த்தேன் தற்காலத்து இலக்கிய வடிவங்கள், புனைகதை இலக்கியத்தில தற்கால இலக்கிய வடிவங்கள் எப்படி அமைந்து கொள்கின்றது, வாசகர் மத்தியிலே எப்படி எடுத்து காட்டப்படுகிறது. இது பெரிய ஆய்வு. இது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அதை பற்றி நாம் பார்க்கலாம். ஆனா என்னட்ட நான் ஒன்று சொல்றேன், அந்த புலம்பெயர் இலக்கியம் புலம்பல் இலக்கியம் என்று சொல்லுவார்கள். என்றால் என்னென்றால், அந்த எங்களிடப்பட்ட கஷ்டத்தையே நாங்கள் எழுதுக இல்லையா, நிறைய புத்தகங்கள், நாவல்கள் புலம்பலிய இலக்கியங்களாகத்தான் வந்திருக்கிறது. அதான் இதை விட வேற கல்வியான எல்லாம் இந்த எழுத்தாளர்கள் கேட்டது எனக்கு தெரியும். என்னுடைய நாவல் என்னையே நான் அறியேன் முழுவதாக ஜெர்மன் வாழ்க்கையை எடுத்து காட்டுற நாவலாக இருந்தது. ஆனால் என்ன வாசிக்கிறவங்க கருத்துல எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா முழுக்க ஜெர்மன் வாழ்க்கை அடியில இருந்து உணவு, பண்பாடு, அரசாடை அமைப்பு முறைகள், கலாச்சாரம் எல்லாத்தையும் இந்த ஒரு நாவலுக்குள்ள நான் கொண்டு வந்திருந்தேன். அந்த நாவல் ஜெர்மன் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அத இந்தியாவுல ஒரு காலேஜ்ல அது ஒரு பாட புத்தகமாக வச்சதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்ப ஏனென்றால் உண்மையில ஐயா சொன்னது போல வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த நாட்டு பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரத்தை பற்றி தெரியப்படுத்துகின்ற ஒரு நாவல்களை நிச்சயமாக எழுத வேண்டும். அதே போலதான் எங்களோட தாய்நாட்டுல இருக்கிறவங்க இதை கற்றுக்கொள்ள முடியும். பொதுவாகவே இந்த இலக்கியங்கள் ஐயாக்கு தெரியும், LGBT நீங்க தானே ஆய்வு செய்த, நீங்க அதுல உங்களுக்கு தெரியும் முழுக்க இங்க உள்ள பிரச்சனையைத்தான் நான் இலக்கியத்தோடு ஒப்பிட்டு கூடுதலாக எழுதியிருக்கிறேன். அதே போல இந்த சிறுகதை தொகுப்பு முதலாவது புலம்பெயர் வாழ்க்கையில வெள்ளை உடைக்குள் கரையும் பருவம், அதுல முழுக்க முழுக்க இங்க உள்ள மக்கள் மத்தியில ஏற்படுற பிரச்சனையைத்தான் அந்த சிறுகதை தொகுப்புல நான் கொடுத்திருந்தேன். அதுவும் 2019 வெளிவிட்டு நினைக்கிறேன் நான்.
அப்ப ஐயா சொன்ன கருத்து உண்மை. இப்படித்தான் எழுத வேண்டும். நெடுக நாங்கள் இப்படி ஒரு பேர் எடுக்கக்கூடாது. புலம்பல் இலக்கியம் தான் என்ற பேரை நாங்கள் எடுக்கக்கூடாது. அது வர்றதுக்கு நாங்கள் பிழை என்று நிட்ட. ஏனென்று சொன்னால் மனதை பொறுத்தளவு நானே எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை இலங்கை புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் எல்லோரும் மனநலவாதிகள், மனநிலை பாதித்தவர்களாகத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று ஒரு எழுதியிருந்தேன். ஏனென்றால் எல்லோருக்கும் பிரச்சனை, தலை நிறைந்த பிரச்சனையோட தான் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த பிரச்சனைகள் அது எங்க கொட்டுறது என்று தெரியாமல் அதுக்கு ஒரு வடிகாலாகத்தான் எழுத்துகள் கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் எழுதியிருக்கேன். நான் பாப்பா மற்றவர்களுடைய கருத்தை பாப்பா கீதா கையெழுத்திருக்கு. புதுக்கோட்டை கீதா. நன்றி நன்றி அக்கா. இன்றைய நிலை புலம்பெயர் இலக்கியங்களோட கருத்துப்பாடு ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஐயா சொன்ன கருத்தும் அருமையான கருத்து. இந்த வகையிலும் எனது சக வலைப்பதிவர் தமிழகத்தில் சிறந்த வீதி கலை நிகழ்வு ஏற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளர் கீதா அம்மையார் அவர்கள் இப்போது தனது கருத்தை முன்வைப்பார். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வை நான் வாழ்த்து சொல்றதுக்கு தான் இப்ப இணைஞ்சிருக்கேன். 7 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இந்த நிகழ்வை தொடக்க காலத்திலிருந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றத நான் பார்த்து வர்றேன். மிக அருமையாக திட்டமிட்டு தொய்வின்றி ஆகச்சிறந்த உரையாளர்களை கூப்பிட்டு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழி கௌசிக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வரக்கூடிய வலைப்பதிவர் யாழ்ப்பாணன் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துகளும். முதலே என்னால இணைய முடியல. இன்னைக்கு வீதி நிகழ்வு 4 மணிக்கு தான் முடிஞ்சுது. இப்பதான் நான் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. கௌசி சொன்னாங்க, உங்களை பத்தி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்வாக இருக்கிறது. ஒரு தமிழ் இலக்கிய தொண்டு எங்க இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் ஆற்ற முடியும், மனது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கௌசி இருக்காங்க. அவங்க கூட இந்த நிகழ்வுல நான் நிறைய இலங்கையிலிருந்து மற்ற நாடுகள்ல இருந்து உள்ள தமிழ் அறிஞர்களை நான் அறிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்வு மிகவும் வாய்ப்பாக இருந்தது. இன்றைய உரை ஆற்றிய புனைக்கதை பற்றி உரையாற்றியவர்களும் மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரையாக அந்த உரைப்பதிவு இருந்தது. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கியவர்களும் கூட ஒரு சிறந்த ஆய்வுரையை, அதாவது ஒரு பொழுதுபோக்காக உரையாக இல்லாம அது ஒரு ஆய்வு உரையாக, சிந்திக்கக்கூடியதாக, சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக இந்த உரைகள் அமைந்துள்ளன என்பதுதான் இந்த நிகழ்வுடைய சிறப்பான முறையாக நான் கருதுகிறேன். அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துகளும். தொடர்ந்து கௌசி இன்னும் பல ஆண்டுகள் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா. நன்றி நன்றி கீதா, மிக்க நன்றி. சில ஆண்டுகளை 100 ஆண்டுகள் கடக்க வேண்டும். கீதா திரும்ப காலத்துல நான் கீதாவை நினைச்சு பாக்குறேன். எப்படி என்று சொன்னால், இவர் ஆரம்பத்தில இந்த தமிழ் வானவைக்கு லோகோ செய்து தந்ததே கீதா அவர்களுடைய மகள் தான் செய்து தந்தா. அப்ப இருந்து இப்ப வரையும் எங்களோட தொடர்ந்து அவ பயணிச்சு கொண்டிருக்காள். என்ன பேசுறதுக்கு தான் வரமாட்டா, மற்றபடி எங்களோட தொடர்ந்து தான் பயணித்துக் கொண்டிருக்காள். கீதா நிச்சயமாக. நன்றி அம்மா, நன்றி. எல்லோரும் தங்கள் திறமைகளை அரங்கேற்ற வேண்டும். அவரவர் திறமை உலகெங்கும் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அடுத்ததாக யாரும் பேச கருத்துக்கள் தெரிவிப்பதாயில் நீங்கள் கையெழுத்தலாம். இப்போது நன்றி உரைக்கு செல்வோம். நன்றி உரை நண்பர் கௌரவமணி நண்பர் ஆகிய நவநீதன் என்பவர் இப்போது வழங்க முன்வருகிறார். நவநீதனை பற்றி ஒரு அறிமுகம் தந்துட்டு ஆரம்பிங்க. சரி. நவநீதன் அன்பு தம்பி அவர் மட்டக்களப்பு கிரான்ல இருக்கிறவர். அவர் என்னுடைய இலக்கிய ஒரு நிகழ்வுல நான் என்னுடைய ஊர்ல ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில சந்தித்த போது ஏற்பட்ட ஒரு நட்பு தொடர்பு தான்
தொடர்ச்சியாக அந்த தொடர்பு இருந்த நிலையில தான் நான் அப்ப சொன்னேன், இப்படி தம்பி இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது, இந்த நிகழ்வுக்கு நீங்கள் நன்றியுரை சொல்லணும் என்று சொல்ல தான் சொன்னார். யாழ்ப்பாணத்துல தற்போது ஒரு தொழில்நுட்ப சார்ந்த ஒரு கணனி சார்ந்த ஒரு பயிற்சி ஒன்றை தான் செய்து கொண்டிருக்கிறேன்னா, நான் டைம் கிடைக்கும் கண்டிப்பா அந்த ரயில தவறாக நீங்க சொன்னதால அந்த உரையை நான் ஆற்றுவேன் என்று சொல்லி நன்றி உரையை செய்வேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையில அவர் 100 கூட வெளியிட்டு இருக்கின்றார். ஒரு இளம் தம்பி, அதாவது எங்களை விட வயது குறைந்தவர். உண்மையில இலக்கிய உலகிற்கு அவர் ஒரு புதியவராக தான் இருக்கிறார். ஆனால் 100 வெளியிட்டு இருக்கிறார். அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் தம்பி நவநீதன் அவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. நான் அவருடன் காய்ச்சவில்லை. அவர் கவிஞர், எழுத்தாளர், பல துறையிலேயும் ஆர்வம் உள்ளவர், இளம துடிப்போட இல்ல சிறந்த இலக்கிய நாட்டம் உள்ளவர் என்றதையும் நான் இத்தால் பதிவு செய்கிறேன். தம்பி தொடருங்கள். உங்கள் நன்றி. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் தலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுகிற என்பேன் கண்டீர். சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரையின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரம் செய் கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று தமிழுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இந்நேர மாலை வணக்கங்கள். தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த சிறப்புரையாளரை பற்றி ஒரு குறிப்பிலேயே நீங்கள் ஆற்ற வேணும். அப்படி பல நாடுகளில் இருந்தும் நாங்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிறோம். இப்ப திருமதி டயானா நியூட்டன் திரையிடத்தை பற்றி ஒரு தெளிவான அறிமுகத்தை செய்ய வேணும். அவர் யாழ் பல்கலைக்கழக பட்டதாரி, சண்டில்பா பிரதேச செயலகத்தில் ஊடாக அவர் அபிவிருத்தி உத்தியோகராக கடமையாற்றார். அவர் சிறந்த கவிஞர், எழுத்தாளர். என்னுடன் கவிதை பயிற்சி வகுப்பு வழங்கியவர் எனது மாதல் கிராமத்தில். மற்றும் அவர் பல அறிஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். சிறந்த கதை, கவிதை எல்லா தரப்பிலும் நல்ல சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கார். தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஒரு நிகழ்வுல தான் ஒரு நண்பர் புத்தகத்தை அவர் அறிமுகம் செய்யும் போது அவரது ஆற்றலை பல அறிஞர்கள் வெளிப்படுத்த சிறந்த ஆளுமை மிக்க ஒருவர் என்று, அதனூடாகத்தான் நான் அவரை நன்கு புலப்படுத்தி இவர் சிறந்த திறமை உள்ள ஒரு பட்டதாரி என்ற உணர்வோடு அவரை பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். ரவீந்திரநாக்கள் அதான் தேசிய கலை இலக்கிய பேரவை. சுழிபுரம். நான் ஒரு நிமிஷம், நான் இந்த உரையாளரிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது யாவும் கற்பனை என்று முடிக்கிறார்கள், சிலர் உண்மை கதை என்று முடிக்கிறார்கள், சிலர் கற்பனைகள் என்ற உண்மை கதை என்று முடிக்கிறார்கள். இந்த முடிவு சில வாசகருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. கதை எழுதுபவர்கள் பலரும் இந்த 3 நிலையில பத்திரிகையில் வருகின்றது. யாவும் கற்பனை என்பதும் கற்பனைகள் என்ற உண்மை என்பதும் உண்மை கதை என்பதிலையும் வாசகர் எதை விரும்புவர் அல்ல எழுத்தாளர் எதை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு சிறு குறிப்பையாவது இந்த சபையிலே முன்வைக்குமாறு உரையாளரை டயானா நியூட்டன் அவர்களை கேட்டுக்கொள்ளும். நானும் ஒரு பதில் சொல்றேன் என்றால், யாவும் கற்பனை அல்ல என்று முடிக்கிறார்களும் இருக்கிறார்கள். என்ன கற்பனை என்று சொல்ல பயன்படுத்திட்டா வழக்கு வைக்கலாது. எனக்கு தெரிந்த ஒரு சிறுகதை எழுதி போட்டு அதனால வழக்குக்கு போக வேண்டி கடைசியில அவர் இந்த எழுத்துத்துறையை கைவிட்டார். கற்பனை அல்ல கற்பனை கலந்த உண்மை அப்படியாவது போட்டுட்டா தப்பிக்கொள்ளலாம். முக்கியமான பிரச்சனை. இப்ப புனை கதை இலக்கியம் என்று சொன்னாலே அது புனைந்து எழுதப்படுவதுதான். அதுல அதை நாங்க புனை கதை இலக்கியம் என்ற ஒரு நாவலை நாங்கள் கொடுக்கிற நேரத்துல அதுல உண்மையும் இணைந்திருக்கும், எழுத்தாளருடைய கற்பனைகளும் அதுல வந்திருக்கும். அதால இது யாவும் கற்பனை என்று எழுதுறதுக்கு அது சினிமாவில போடலாம். இது யாவும் கற்பனை இது சினிமாவுக்கு சொல்லலாம். ஆனா எழுத்துல நாங்க ஒரு நாளும் அது யாவும் கற்பனை இருக்க முடியாது. இல்ல என்ற கதையை இப்ப உதாரணமாக இங்கா என்ற பழங்குடி மக்கள் தான் அவங்க சொல்றாங்க, கதை என்று கடவுளின் நாக்கில் இருந்துதான் கதை வந்தது என்று சொல்லுகிறாங்க.
ஏனென்றால் கடவுள் உலகத்தை படைத்துவிட்டு அவர்களை பற்றி ஒன்றும் புரியாமல் மக்களை படைத்து விட்டு மக்கள் ஒன்றும் புரியாமல் இருந்தாங்களாம். இந்தா இன மக்கள் ஆப்பிரிக்க குடியினர். அப்ப எதுவுமே தெரியாதவங்க இருந்த நேரத்துல கடவுள் கதைகள் ஊடாக இதுதான் உலகம் என்று அந்த மக்களுக்கு சொல்லி வைத்தாராம். இதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று அதான் இலக்கியம் காலத்தை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி என்று சொல்றது. அந்த கதையின் ஊடாக இந்த உலகத்தை எடுத்து காட்டுவதுதான் கதைகள். நிஜ உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகளையும் அவர்கள் அத முழுமையாக உண்மை கதையாக எழுதுவதை விட தங்களோட கற்பனை வளத்தையும் அதற்குள்ள சேர்த்து எழுதுகின்றபடியால் அது சமகாலத்திலே கிராமங்களிலேயும் சரி நகரங்களிலும் சரி நடக்கின்ற சமகால பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு ஆயுதமாக அவர்கள் கையாளுகிறார்கள் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நேரடியாக கதை சொல்லுவதிலேயும் பிரச்சனை இருக்குது, ஒரு உண்மை வேண்டிய தேவைப்பாடும் இருக்குது அவர்களுக்குள்ள. ஆகவே யாவும் கற்பனை என்று சொல்லி ஒரு சுமூகமான ஒரு முடிவாக அதை முடிக்கிறார்கள். அது வாசகர்களுடைய புரிந்து கொள்ளுகின்ற தன்மையை வைத்துதான் நாங்கள் அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மரபாக வந்துட்டு ஜாவம் கற்பனை என்று போடுறது தெரியாமலே மரபாக வந்துட்டு உண்மையில 100% கற்பனை ஒன்று இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நான் உணர்ந்ததை இன்னொருக்கு உணர்த்தைக்குள்ள அதுல கொஞ்சம் கற்பனை பண்ணி விரிவாக்கித்தான் செய்ய வேண்டியிருக்கும். தான் உணர்ந்ததை அவர் பலவிதமாக கற்பனை பண்ணி என்லாஜ் பண்ணி தான் செய்ய வேணும். அதான் யதார்த்தம் சரி அப்படி நேரடியாக செய்தால் ஒன்றுமே இல்லை. அது படைப்பா இருக்கு. ஒரு நுட்பமே மற்றவர்களுக்கு தொற்ற வைப்பதுதான். தான் பெற்ற இன்பம் மற்றவர்கள் பெற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறபடியால அவர்கள் அப்படியான ஒரு நுட்பத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். தான் அடைந்த உணர்வை விட மற்றவருக்கு இன்னும் கூடுதலான உணர்வை அடைய பண்ண வேணும். அது பெரும்பாலான கதைகள் எல்லாம் உண்மையை சார்ந்துதான் இருக்கும். எங்கேயாவது ஒரு நடந்த சம்பவத்தை வச்சுதான் கதையை உருவாகும். அதுல சில அவ்வாறு பார்த்தால் கதைக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வாங்க வாங்க வாங்க. வீடியோல வரல, நான் ஆடியோ மட்டும்தான் பண்றேன். இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்டா, எனக்கு கிளாஸ் இருந்து ஒரு 3 hours எடுத்துட்டு வந்தது கவிதை பற்றி. அப்ப இந்த புனகதை பற்றி சொல்லிக்கொண்டு போனது எல்லாம் கவிதைக்கும் அப்ளிகபிளா இருந்தது. அப்ப எனக்கு புனகதைக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. எனக்கு அவ்வளவு இந்த நாவல் புனகதையில பரிச்சயம் இல்ல. ஆனால் பேசிக்கொண்டு போற போது பாக்குற போது இந்த கவிதைக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்க கதைக்குள்ள புனகதைக்குள்ளேயும் வருது. அப்ப புனகதைக்கும் கவிதைக்கும் இடையில ஏதாவது வேறுபாடு இருக்கா? கவிதை கருத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டு போகுது. அந்த கருத்தை தான் கதையாக ஆக்குறோம். இப்ப நாங்க மகாபாரதத்துல பகவத்கீதைன்றது கவிதை, அதான் மகாபாரதத்துல பிழிஞ்செடுத்த சாறு. ஆனா மகாபாரதம் கதை. சாதாரணமான ஆட்களுக்கு மகாபாரத கதையை கேட்டுக்கொண்டு போனா கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். ஒரு அடிப்படை அறிவுக்கு மேம்பட்ட அறிவுள்ளவருக்கு பகவத்கீதையை படிச்சா காணும், மகாபாரத கதை படிக்க தேவையில்லை. அப்ப கவிதை என்பது பிழிந்தெடுத்த சாரம் தான், அது கருத்து தான். ஆனா கதை என்பது அதன் வடிவம். அதுக்கு பாத்திரங்களை நீங்கள் பின்னிக்கொண்டு போகணும். அரிஸ்டாட்டிலியன் இதுல சொன்ன மாதிரி பிளாட் அது எழுதுகள்னு சொல்லி ஒவ்வொன்ற கதையை நீங்க பின்னிக்கொண்டு போற போது கற்பனை முக்கியத்துவம் பெறுது. கற்பனை, அளப்புணர்வு, உரைநடையில் வருவது கதைகள் புனைகதை இலக்கியங்களாக இருக்க, அழகியல் கலந்த ஒரு இலக்கிய பாடல் இலக்கிய வகையில அமைகிறது கவிதையாக இருக்குது. ஆனால் கவிதையில சொல்லப்படுற அந்த அழகியல் புனைகதை இலக்கியங்கள்லயும் அந்த அழகியல் அமைந்திருக்கும். ஆனால் அது அழகியல் இருக்கும், ஆனா உரைநடையில வந்திருக்கும். அதான் அந்த கவிதை காப்பியங்களும் இந்த கதையைத்தான் காப்பியம் சொல்லுது. பொதுவாயே கவிதை என்று நாங்கள் பார்க்க போயட்ரி தான். அது காவியம், ஸ்ரவிய காவியம், திருஷ்ய காவியம், அதாவது கண்ணால பார்த்து என்புறது, காதால கேட்டு என்புறது, அப்படி என்று நாங்கள் அதுக்குரிய ஒரு வர விளக்கணத்தை சொல்லிக்கொண்டு போறோம்.
அப்ப கதைன்னு வந்த உடனே கதை இப்ப காவியங்கள்லயும் ஒரு கதையை மையப்படுத்தி பல கதாபாத்திரங்களை இணைத்து அது கதையாடல் உண்டு, அதுக்குள்ள போய்கொண்டுதான் இருக்கும். அது நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? நீங்க சொல்ற சரி. அது அந்த கதைய கவிதையில சொல்லியக்குள்ள காப்பியமாகுது, உரையாடல சொல்லியக்குள்ள புனை கதையாகுது. இன்னும் கவிதையில சொல்லியக்குள்ள கூட நாங்கள் புனைகிறோம். கவிதையில சொல்லியக்குள்ள கற்பனை அதிகம் கலக்கிறோம், புனைகிறோம். இன்னொன்று சொல்றது, கதை ஒரு மருந்து என்று சொல்லுவாங்க. ஒரு நோய் தீர்க்கிற ஒரு மருந்து. ஆப்பிரிக்கன் மக்கள் சொல்றது கதைய நோய் தீர்க்கிற மருந்தாகத்தான் அதை கண்டுபிடிப்பாங்களாம். வைரஸ் பரவி இருந்த நேரம், அந்த கொரோனா வைரஸ் பரவி இருந்த நேரம், டாக்டர்ஸ் எல்லாம் அங்க போய் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கொண்ட அந்த டைம்ல இவங்க போய் கேட்டாங்களாம். சிலருக்கு அந்த வருத்தம் வர இல்ல, அவங்க போய் அந்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாங்களாம், இந்த கொரோனா என்ற அந்த கிருமி என்ன மொழி பேசும் கேட்டாங்களாம். என்ன மொழி பேசும். அப்ப அவங்க சொன்னாங்களா, அது ஒரு கிருமி, அதுக்கு என்ன மொழி இருக்கு? இல்ல மொழி பேசும், அந்த மொழியூடாக பேசுங்க, அந்த மொழியூடாக பேசுற நேரத்துல அந்த நோய் சுகம் வரும் என்று சொன்னாங்களாம். அப்ப அதுல இருந்து என்ன எங்களுக்கு தெரியுது, கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து கூட கொரோனாவால தான் அந்த மருந்தையே கண்டுபிடித்தவர்கள் அந்த வைரஸையே தான் மருந்துக்குள்ள போட்டு மருந்து கொடுத்து அந்த மருந்துக்குள்ள வச்சு அதே வைரஸ் அடிக்கிறாங்க தானே, அந்த தடுப்பூசி அதையே தான் பயன்படுத்தினோம். அதை கதையும் அப்படி ஒரு மருந்தாகத்தான் அமைகிறது. தாமரை செடியமாக தெரியும். அவ தன்னுடைய இப்ப சொல்லுங்க, அடுத்ததாக கூப்பிடுங்க. அடுத்ததாக தவறு அவர்கள் தனது கருத்தை இருந்தது. ஆஸ்திரேலியாவில இருந்து இருக்கிறாங்க, தூரமா அவங்களுக்கு லேட்டா போயிட்டு. வணக்கம். உண்மையில பல நிகழ்ச்சிகள் தமிழ் மாணவை ஊடாக எனக்கு இணைப்புகள் வரும். நான் அப்படியே லைக் பண்ணிட்டு போறதான் என்ற வேலை பிசி அந்த இதால ஸ்கூல் அப்படி போறதால நான் சில இதுகளை கலந்து கொண்டது குறைவு. உண்மையில ஆரம்ப காலத்துல நான் வந்திருக்கிறேன். உண்மையில கௌசிகமணி அவர்களுக்கு உண்மையில ஆரம்பிக்கும் போதே ரூபன் இப்படி ஒன்று செய்யணும் சொல்ல நான் சொன்னேன். சரி அக்கா, கண்டிப்பா நம்ம கண்டிப்பா செய்வோம்னு சொல்லி பல வகையில நானும் என்னால முடிந்த உதவிகளை செய்திருக்கிறேன். உண்மையில இன்றைய நிகழ்ச்சி இன்னைக்கு சண்டே என்றபடியால் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். நிகழ்ச்சி இன்றைக்கு ஃபுல்லா கேட்டது உண்மையில மனசுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். புனைகதை இலக்கியங்களை பற்றி உண்மையில திருமதி டயனா நியூட்டன் நம்மணி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். அகலங்கனையாவும் அதை பற்றிய குறைகள் நிறைகள், ஒரு எழுத்தாளருக்கு குறைகள் நிறைகள் தான் உண்மையில ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றிப்படி. நாங்கள் எவ்வளவு நிறைகளை நீங்கள் சொன்னதுல நிறைகளை சொல்றதை விட அதுல குறைகளை சொல்லும் போது இன்னும் நாங்கள் மேலொரு படி உயர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கின்றது. அந்த வேளையில என்னுடைய வலைப்பதிவராக இருக்கின்ற, அதாவது வலைப்பூக்கள்ல தான் நான் எழுதி கொண்டிருக்கின்றான். அந்த வகையில புதுக்கோட்டை கீதா மேடம் அவர்கள் இருக்கிறார்கள். கீதா மேடம் அவர்களுடைய ஒரு நூல், அவர்களுடைய ஒரு கோப்பை தேநீர் என்ற ஒரு நூல் கூட என்னுடைய கைக்கு கிடைத்தது. இனிய நந்தவனம் ஊடாக. உண்மையில அந்த புத்தகமும் ஒரு திறமையான ஒரு புத்தகம். நான் படித்து மகிழ்ந்தேன். நான் 7 நூல்கள் எழுதி ஒரு எழுத்தாளராக, சிறுகதை ஆசிரியராக, ஒரு கவிஞராக இன்மையும் கூட எழுதி கொண்டிருக்கிற இணையதளங்கள்ல, பத்திரிகைகளையும் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற பத்திரிகைகளையும் இலங்கை பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றேன். உண்மையில அகலங்கையாவை இந்த நிகழ்ச்சியில அடிக்கடி காண்றேன். அடிக்கடி நான் வீடியோக்கள்ல நான் சில டைம்ல வீடியோ போட்டா அந்த வீடியோக்குள்ள நான் ஆன்லைன் பிளே பண்ணி பார்ப்பேன் ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் போது. உண்மையில அகலங்கையாட ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் கூடுதலா கேட்கிறது கூடுதலாக. உண்மையில நன்றி அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல இன்றைய இலக்கிய மாலையில சிறமையாக ஒரு முழுமையாக நான் இருந்து கேட்டிருக்கேன் இன்றைக்கு என்னுடைய பொழுதை ஒதுக்கியதுக்காக என்று சொல்லி உண்மையில எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேனாக்கா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியக்கா. நன்றி ரூபன். ரூபனை மறக்க முடியாது. என்னுடைய முதலாவது புத்தகம் சிறுகதை தொகை 2017-19 மலேசியாவில் வெளியீடு செய்தது ரூபன் தான் வெளியீடு செய்தது.
அப்ப இருந்து என்னுடைய சிறந்த ஒரு சகோதரன் போல எல்லா விஷயத்துக்கும் எனக்கு உதவி கறந்தாடுற ஒருவராகத்தான் இருந்தார். மலேசியாவை விட்டு அவர் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைச்சவர். அங்க இருந்து பொதுவாகவே எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்றுதான் மலேசியாவிலே தொழிற்பட்டு கொண்டிருந்தவர். பிறகு இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தொடங்கி ஆசிரியராகி, அதுக்கு பிறகு இப்ப ஆசிரியர் ஆலோசகராகி, இப்ப வேற மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்திருக்கின்றார். நன்றி ரூபன், நன்றி, மிக்க நன்றி ரூபன். நன்றி 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 நன்றி. அருமையான கருத்து. இந்த உரைகளின் சிறந்த கருத்தாடலுக்கு ஊக்குவிக்குமாக ஒரு கேள்வியையும் வச்சுட்டு தொடர்கிறேன். திருவண்ணாமலையைச் சேர்ந்த வானா ஆனா ராசரத்னம் சிறந்த முதுபெரும் எழுத்தாளர். அவர் நாவலையும் நாடகத்தையும் இணைத்து நாவடகம் என்ற ஒரு புதிய இலக்கியத்தை உருவாக்கலாம் என்று வீரசிலி பத்திரிகையில் தனது கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றியும் உரையாளர் தெரிவிக்கலாம். ஆனா தூர உள்ள இப்ப ஆஸ்திரேலியாவில இரவு, கனடாவில் அதிகாலை, ஐரோப்பாவில் மத்தியானம், மாலை நேரம், பொழுது கருகிற நேரம் இலங்கை என்ற மாதிரி இருக்கின்ற பொழுது உங்கள் முக்கியத்துவத்தை கருதி நீங்களே கையெழுத்தி உரையை இந்த இதையும் கருத்தாளருக்கு எடுத்துக் கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறோம். கூப்பிடுங்க தெரிஞ்சாங்க. நீங்க வந்து அதிகமா தூரத்துல இருக்கிற அவர் ஒரு கூப்பிட்டுட்டு மற்ற இது சுதாகரன் அவர் சிறந்த நாவலாசிரியர். பல எல்லாம் கிடைத்து அவருடைய நாவல்களையும் வாசிச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் இணைப்பில் இருந்தால் ஏதாவது தெரிவிக்கலாம். அவர் பொதுவாக பேச மாட்டார், எழுதுவார். தாமரை. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில இன்றைக்கு சில சங்கடங்கள் எனக்கு இருந்தாலும் நான் இன்றைய நிகழ்ச்சியை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் சிரமப்பட்டுதான் வந்து அது தொடங்கிட்டது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வர முடிஞ்சது. ஆனால் நான் திருமதி டேனா நியூட்டன் அவர்களின் பேச்சு நான் முழுவதும் கேட்டேன். உண்மையிலே அவ வந்து இதை வந்து மேலோட்டமாக தன் பணியை செய்ய இல்லை, மிகுந்த ஆழமாக நிறைய விஷயங்களை நல்ல கருத்தொண்டி மிகவும் சிறப்பாக செய்திருந்தா. நான் அவருடைய பேச்சு நான் வேறு இடத்திலும் கேட்டிருக்கிறேன். இப்போதுதானே தூர இடங்கள்ல இருந்தாலும் கேட்க வசதிகள் இருக்கிறது. அப்போதெல்லாம் நான் அவ வியந்திருக்கிறேன். இப்ப இவ்வளவு ஆழமா அவ பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நான் யோசிச்சிருக்கிறேன். அவள இன்றைக்கு அவன் பேச்சும் எனக்கு நான் ஆர்வத்துக்கு ஒரு காரணம் நான் கலந்து கொள்ளணும் என்று. உண்மையில அவன் பேச்சு நிறைய ஒரு பிறகு நீங்கள் உரையாடினதுல இருந்தே தெரிஞ்சது. நிறைய விஷயங்களை அவர் தொட்டு செஞ்சிருக்கிறார். அதை ஒட்டியே உரையாட நிறைய இருக்குது. அது பின்னர் கருத்துரைகள்ல அது ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததன் மூலம் இந்த உரையாடல் ஒரு பரந்த தளத்துக்கு வரும். ஆனால் இன்னும் பேச இருக்கிறது. இது ஒரு சமகால இலக்கியங்கிறது ஒரு பெரிய ஒரு பரப்பு. அது வந்து நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயம். உண்மையில அந்த ஒரு நான் பல வருஷமாக அந்த எழுத்துலகத்தில் இருக்கிறதால நாங்கள் எழுதி போட்டு அதை நாங்கள் யாவும் கற்பனை என்றும் சில பேர் போடுகிறவர்கள். ஆனால் எதுவுமே 100% கற்பனையாகவோ அல்லது 100% உண்மையானதாகவும் இருக்காது. ஆனால் எங்கேனும் ஒரு உண்மையான விஷயத்தைத்தான் இவரும் கற்பனை செய்து எழுதுவார்கள். அது அகலங்கன் சார் சொன்ன மாதிரி அது தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு மரபு வந்ததோ என்னோ தெரியல. உண்மையில இன்றைய நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக இருந்தது. எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. மிக்க நன்றி. நான் கலந்து கொண்டதுக்கும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்த உரையாளர் எனது கேள்வியை கேட்கலாம். இது சார்ந்த அனைத்து கருத்துரங்களும் கேள்விகள் கேட்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இப்ப எல்லாரும் நடந்த விஷயத்தான் இப்ப எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய தமிழ் புனைகதை இலக்கியங்கள்ல அதிகமாக நடந்த விஷயங்கள் எழுதப்படுகிறது. ஆனால் பேர் பெற்ற ஹாரி பாட்டர் நாவல் கூடுதலாக விற்கப்பட்ட ஒரு நாவல். அது அதிகமாக ஒரு எழுதப்பட்ட அந்த ஹாரி பாட்டர் வந்து ஒரு கற்பனை தான். அது முழுக்க முழுக்க கற்பனை. அதே போலதான் இந்த இலியட் ஓடிசி, ஹோமருடைய இலக்கியம் இலியட் ஓடிசி, அதிலே வந்து
கடவுள் வந்து சண்டை பிடிச்சதாக சொல்லப்படுகிறது. இலியட் ஒடிசியை போட்ட அந்த இவையெல்லாம் அதிகமாக கற்பனையாகத்தான் வந்த இலக்கியங்களாகத்தான் நான் நினைக்கிறேன், நான் கருதுறேன். இப்ப நாங்கள் அதிகமாக எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள்ல வந்து இருக்கு, தொட்டு தொட்டு சொல்லுவோம். ஆனா இப்ப அந்த இலக்கியங்கள்ல சில இடங்கள் உண்மையாக நடந்த சில போர்களை அப்படி எடுத்திருக்கலாம். ஆனால் பொதுவாக ஹரிபாட்டர் எல்லாம் உண்மையாகவே அது ஒரு கற்பனை இலக்கியம் தான். அது ஒரு டேலண்ட் தான். கற்பனை இலக்கியம் படைப்பதற்கும் ஒரு திறமை தேவை. எல்லாராலும் முடியாது அந்த கற்பனை முழுக்க கற்பனை இலக்கியம் படைப்பது. அது ஒரு சிறப்பு. அது சொல்லுங்க நீங்க அடுத்ததா. நானும் ஒரு சின்ன எழுத்தாளர். என்ன பொறுத்த மட்டும் என்ற முக்கிய நோக்கம் நான் இல்லாத காலத்திலே என்ற ஊர் எப்படி இருந்ததுன்றது, நான் இருந்த காலத்தில எப்படி பதிவு செய்யணுமோ அதையெல்லாம் இந்த எழுத்துக்களில் குழந்தை நான் சந்திச்ச பார்த்து. நீங்க முல்லைத்தீவு இடத்திலே பிறந்து பிறந்து நாயகன் தாமரை சொல்லி நானும் ஒரே காலகட்டத்தில இசையும் கதையும் பொழுது நாட்கள் மஞ்சுளான்னு சொல்லி பல்வெடுத்துறையில நான் ஒரு கணவனாகிறேன் என்ற ஒரு கதை அது 2ஆம் தரம் பிரசுரிச்சது, ஒலிபரப்பா இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஒரு கதை எழுதினான், பாலைவனத்தில் ஒரு பசுந்தளி. அப்போ எல்லாம் வேற வேறு இடங்களுக்கு போய் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல இருக்கலாம் கூட கதைச்சிருக்கேன். அப்ப அந்த எந்த ஆக்கங்கள் முழுக்க எங்களோட ஊர்ல பற்றித்தான். இப்ப நான் இப்ப போன இடத்துல நான் எழுதின எழுத்துக்கள் அந்த இடங்களுக்கு போயிட்டு நான் சந்திச்ச மரங்கள், நான் சந்திச்ச அந்த வீடுகள், இதில் ஒன்றுமே இல்லை. இதுகள் எல்லாமே எழுத்துலதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது உண்மையில இப்படி எழுதுறது எங்களோட ஊரின் ஒரு வரலாறு. அதுதான் எனக்கு விருப்பம். நான் சொல்லுங்கள் பற்றி சொல்லுங்க. என்ன விளங்க நந்திக்கடல் பற்றியும் சொல்லுங்க. நந்திக்கடல் நான் பார்த்த நந்திக்கடல் கடைசியாக எழுதியிருக்கிறேன். ஜீவநதி பிரசுரமா வந்திருக்குது. அது முழுக்க நந்தி கடந்த வரலாறு சில பேர் எழுதுவாங்க. ஆனா உண்மையில அது வரலாறு இல்லை. இது நான் பார்த்தது. நந்தி கடல் இதுல இருந்து வேணும்னா 6வது வரலாறு தொடங்குவோம். ஏன்னா உள்ளே தான் அதுல எழுதியிருக்கிறேன். அதுல என்னென்ன வளங்கள், அதை சுற்றி இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அவரை சுற்றி இருக்கிற ஊர்கள், அங்கு வாழுகின்ற மக்கள், அவர்களுடைய தொழில், முழு விஷயம் வருது. மரம், மட்டை, செடி, கொடி, பறவைகள் அத்தனையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். என்னடா ஒரு காலகட்டத்தில் அது ஒரு சாத்துணை நூலாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அது அப்படி அதுக்காகத்தான் நான் பார்த்த நந்திக்கடல் எழுதுகிறேன். மற்றபடி அதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்கு. கர்ணபரம்பரை கதை, பூதம் வந்தது, குளக்கோட்டன் வந்தான் எல்லாம் விசர் கதைகள் எல்லாம் உங்களுக்கு அதையெல்லாம் நம்புறதுக்கு முடியாது. ஆனபடியா நான் எப்படி பார்த்தனோ அந்த நந்தி கடலை அதே மாதிரியான அந்த தோற்றத்தை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதுதான் ஒரு புனை இலக்கியம் என்று சொல்லி எல்லாம் புனைவு இலக்கியமா வார இல்லை. இப்ப நான் புலம்பெயர்ந்த தேசத்தை பற்றி 3-4 கதைகள் என்ற சிறுதொகுப்புல சேர்த்திருக்கிறேன். முழுக்க சேர்த்தா எல்லாரும் வாசிக்க மாட்டாங்க. அப்ப இடைக்கிடை இந்த வாழ்க்கையில நாங்கள் என்ன நடந்த போன்ற விஷயங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் அங்க ஊர்ல இருக்கிறார்கள் வாதிக்க மாட்டாங்க. கோயில நான் ஊருக்கு போய் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்கல வாருங்க டீச்சர் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுப்போம்னா ஒரு டீச்சர் எழுதி உயிரோட இல்லை நாங்க படம் எடுப்போம். அப்ப பக்கத்துல இருந்த இந்த மருமூலம் அவ்வளவு சுருக்கன்னு தத்திட்டு போடாது. நான் பிள்ளை சொல்றதுல எந்த பிள்ளையும் இல்லை. ஏன்னா முறையான சண்டையிலே எல்லாம் ஓடி இப்ப இருக்கிறவங்க போறவன்னு பார்க்க வந்திருக்கேன், விழுப்பு பிடுங்க வந்திருக்கணும். அதனுடைய இவரோட எண்ணத்துக்கு நாங்க படம் எடுப்பான். நான் பிள்ளை நீங்க சொன்னது சரிதான் என்று சொல்லி விளங்கப்படுத்தாங்க. அப்ப புலம்பெயர்ந்து நாங்கள் எல்லாம் இதுகளெல்லாம் பதிவு செய்யத்தான் விருப்பம் எங்களுக்கு. புலம்பெயர்ந்து இப்ப நான் கற்பனையெல்லாம் இப்ப இங்க இருந்தோன்னு அங்க இருக்கிற நடந்த நிகழ்வுகளை கற்பனையெல்லாம் எழுதணும். அப்படி எழுதுறது சரி வராது. இப்ப நாங்கள் இந்த ஊருக்குள்ள இருந்தோண்டு இங்க இருந்தோண்டு பகைப்புல ஒன்று நாங்கள் எழுதுகொண்டா இஞ்சத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் எழுத முடியுது. அதனுடைய நான் பார்த்த அந்த நேரத்தில் இருந்த
எங்கட ஊர், வாழ்ந்த இடங்கள் இதுகளெல்லாம் பதிவு செய்துதான் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். மற்றபடி கதை எழுதுறதுன்றது சாதாரணமான விஷயம் ஒன்று இல்லை. நான் என் அம்மாண்ட மடியில பட கேட்கல, அம்மா சொன்ன கதைகளை எல்லாம் இப்போ நான் நினைச்சு பாக்குறேன். 7 பிள்ளைகள் நல்லதங்காலும், விக்ரமாதித்தன் கதை, இதுகளெல்லாம் அம்மா வயலுக்கு போயிருக்கல அம்மா இரவுல சொல்லுவான். அப்ப அப்படியான பரம்பரை இப்ப இல்லை, எங்க ஊர்லயும் இல்லை. ஒரு தரம் கதை கேட்கிற முறையில இல்லை. ஆகவே கதை என்று சொல்லி இயல்பாக எல்லாரும் தானாக வரவனும், சந்திச்ச விஷயங்களை பதிவு செய்யணும். இவற்றை கதை வேண்டாம், உண்மை சம்பவங்கள் தான் வரும். எனக்கு தொண்டர்கள் சளியாக்களுக்கு மன்னிச்சு நீங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. இதோட போறல அப்படியே தொடர்ந்து நாங்கள் இணைந்து பயணிப்போம். தெரியும், அது எனக்கு நான் சொல்ல தேவையில்லை. அடுத்தது நான் ஹரன் என்று ஒருவர் இணைந்திருக்கிறார். அகலங்கன் ஐயா சொன்னார் இந்த உரையாடல், அந்த இது அகலங்கன் ஐயா சொல்ல முனைந்தவர் இருக்கிறார். நீங்க கூப்பிடுறீங்க வாங்க. நான் மிக தாமதமாகத்தான் வந்தேன். துபாய் நேரத்திற்கும் இதுக்கும் பொருத்தப்பாடு மறந்து போனது. நான் முந்தியெல்லாம் 3 மணிக்கு வந்து விடுவேன். இன்று கௌசி அழைத்ததுனால் தான் வர முடியாது. இப்போது கூட நான் வந்திருக்க மாட்டேன். என்றால் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நேர வேறுபாடு இருக்கிறது அல்லவா? அதனால் இதுல பேசக்கூடிய தகுதி எனக்கு கொண்டோ தெரியாது. இருந்தாலும் கூட சிறுகதை, நான் சிறுகதை 40 சிறுகதைகள் எழுதினேன். 4 முறை பரிசும் வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த 40 கதைகளிலும் 2 நூல்களும் வெளியிட்டிருக்கிறேன். ஒரு கதையில் கூட நான் கற்பனை கண்டு எழுதவில்லை. ஏனென்றால் சகலதும் என்னை சுற்றி நடக்கின்ற செய்திகளைத்தான் உள்வாங்கி அதை கதைகளாக ஆக்கியிருக்கிறேன். அது எல்லாமே யதார்த்தம், நடந்த நிகழ்வுகள் தான். ஒன்று கூட கற்பனை கிடையாது. ஆனால் கற்பனையும் கலக்காமல் ஒரு சிறுகதையை வழிநடத்த முடியாது. கற்பனை கலந்து இருக்க வேண்டும். இருந்தால் தான் அது சிறப்படையும். என்னுடைய காவியங்களை பற்றியும் கவிதைகளை பற்றியும் பேசினீர்கள். என்னுடைய பெரும்பாலான அனைத்து காவியங்கள், 16 காவியங்கள் அனைத்துமே 1-2 தவிர மற்ற எல்லாமே வரலாற்றை பயன்பற்றி எழுதியதுதான். அதில் வரலாற்றை பற்றி எழுதினாலும் கூட கற்பனை கலக்க வேண்டிய கவிதை என்று வரும்பொழுது கற்பனை இல்லாமல் கவிதை சிறப்பதில்லை. அதை நான் செய்திருக்கிறேன். எனவே இங்கே சிறுகதையை பற்றிய ஒரு அருமையான சொற்பொழிவை நான் கேட்க முடியாதே போனது என்று நான் வருத்தம் அடைகிறேன். இங்கே பேசியவர்களிருந்து கருத்துகளிலிருந்து அது எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. சிறுகதையை பொறுத்தவரையிலே பெரும்பாலானவைகள் எல்லாம் கற்பனை இல்லாமல் ஒரு கருவை, அப்போது தம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை மையப்படுத்தித்தான் அதிகமாக எல்லா கதைகளும் வரும் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அது ஒரு கதை கூட நான் கற்பனையில் செய்யவில்லை. அளவுக்கு அதிகமாக கற்பனையை சேர்த்ததும் இல்லை. ஒரு அழகுபடுத்தாது நெறிப்படுத்துவதற்காக கற்பனையை சேர்த்து எழுதியிருக்கிறேன். நல்லதொரு நிகழ்ச்சி. இந்த மாதிரியான நிகழ்ச்சி, நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் நினைக்கல. இதுக்கு முதல் நான் கலந்து கொள்ளவில்லை. இப்படி ஒரு விவாதம் என்ற கருத்து பரிமாறல் செய்கின்ற ஒரு நிகழ்வு. இன்றைய நிகழ்வு கருத்து பரிமாறுவதற்கு இடம் அளித்தபடியில் மிகவும் சிறப்பான நிகழ்வு என்று நான் இந்த நிகழ்ச்சியை செய்யும் உங்களுக்கு இந்நாளான என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி நீங்கள் தொடர்ந்து ஒரே நிகழ்வு செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை செய்யவும் கருத்து பரிமாறல் ஏற்படும் பொழுது புதிய புதிய எண்ணங்களும் புதிய கருத்துகளும் வைத்து புதிய கதைகளும் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறந்த நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். வளமை போல கவிஞர் அகலங்கன் அவர்களுடைய கருத்துகள் அவர் நிறைய படித்துவிட்டு அந்த இதிலிருந்து ஒவ்வொன்றிலிருந்தும் சேர்த்து எடுத்து அழகாக சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி அவர் செய்திருக்கிறார். அவர் அளவுக்கு நாங்கள் வாசிப்பு திறனும் உள்ளவர்களும் வாசித்தவர்களும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் அவர் கல்வியிலிருந்து இன்றைய வரை உள்ளவர்கள் வரை அவருடைய வாசித்திருக்கிறார். அது அப்படித்தான் அவர்களுடைய கருத்து பரிமாறலுக்கு இவ்வாறு நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக தொகுத்து வழங்கும் உங்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. மிக்க நன்றி. அருமையான கருத்துக்கள். அடுத்து டயானா நியூட்டன், உங்கள் கருத்துக்கள்.
உரைப்பகுதி நாடகப்பகுதி அதில் ஒரு டவுட் இருக்குத்தானே. அவர் வானான ராசரத்னம் சொன்ன மாதிரி நாடகத்தையும் நாவலையும் இணைச்சு விட்டா நாவலம் பெறும் என்ற மாதிரி உரைப்பகுதியை முழுவதுமா சரினா கதை முழுமையடைகிறதா அல்லது உரையாடலாகவே போயிடும் கதை முழுமையடையவில்லை என்றது ஐயப்பாடு வேறு. அவை டயானா நியூட்டன் அவர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். உங்களுடைய கேள்வி சரியா விளங்கலையே, என்ன சொல்றீங்க? நாவலையும் நாடகத்தையும் அவர் வீரகேசரி பத்திரிகையில வெளியிட்டவர் நாடகத்தையும் நாவலையும் சேர்த்து நாவடகம் என்ற ஒரு புது இலக்கியத்தை கொண்டு வரலாம்னு வானானாரசரத்னம் திருவண்ணாமலை சேர்ந்தவர் வெளியிட்டவர் வீரேஸ்வரி பத்திரிகையில. அதுல என்னன்னா அவர் இந்த உரைப்பகுதி உரையாடல் பகுதியை அதிகம் சேர்க்கிறார் என்றதை வச்சுக்கொண்டுதான் அது அப்படி கொண்டு வர. ஆனா இப்போதைக்கு இப்போதைய ஆக்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒரே உரையாடலாகவே கதையை கொண்டு போயின. அப்ப கதை தொடக்கம் இடையில பஸ்ல கண்டக்டரோட காய்ச்சது அப்படி அங்கால முடிக்கணும். அது முழுமையான உண்மையான சிறுகதை அமைப்புக்கு இட்டுப்படுதா இல்லையா, அது உரையாடல் பகுதியா போகுதா கதை பகுதியா போகுதான்ற ஒரு கேள்விக்கு விளக்கம் இருக்கு. என்ன பொறுத்தளவுல நான் சொல்லலாம், நாடகம் வேறு நாவல் வேறு சொன்னால், நாவல் என்று சொன்னால் இல்ல நீங்க சொல்லிட்டு விடுங்க, சொல்லிட்டு விடுங்க சொல்லுங்க. நாடகம் வேறு நாவல் வேறு தானே, ரெண்டும் வேறு வேறு இலக்கிய படைப்புகள். ரெண்டையும் இணைத்து நாவல்களை நாடகமாக நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், ஒரு நாவல் என்று சொன்னால் அந்த நாவலுக்குள்ள நிச்சயமாக உரையாடல் வரும். அந்த ஒரு நாவல் என்று சொன்னால் நிச்சயமாக உரையாடல் வரும். அப்ப அந்த உரையாடல் நாடகத்தன்மையாக ஒரு அந்த பேச்சு வழக்கில அந்த உரையாடல் சொல்லுவாங்க. ஒரு நாவல் எழுதும் நேரம் எழுத்தாளன் தமிழ் சிறந்த தமிழ்ல எழுத்தாளன் குறிப்புகள் இருக்க வேணும். ஆனால் கதாபாத்திரம் பேச்சு வழக்குல பேச வேணும். அந்த கதாபாத்திரம் பேச்சு வழக்குல பேசுற நேரத்திலும் அது உரைநடைத்தன்மையாகத்தான், அதாவது நாடகத்தன்மையாகத்தான் அது அமைஞ்சிருக்கு. அதுக்காக முற்றுமுழுதாக நாடகத்தன்மையில ஒரு இலக்கியம் புனைய முடியாது. ஒரு நாவல் என்று சொன்னால் நாவலுக்குள் நாடகம் இருக்கும், ஆனால் முற்றுமுழுக்காக நாடகமாக அது இருக்காதுன்றதுதான் அது ஒரு சரியான ஒரு தீர்மானமா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் எந்த மனதில இருக்கிற ஒரு சில கதைகளை, நாவலோ சிறுகதையை கண்டு எனக்கு அழுக வரும், கண்ணீர் வரும் வாசிக்கிற நேரத்துல. என்னென்று சொன்னால், நாங்க ஏன் படிச்சோம், நாங்க என்னத்துக்கு இந்த சுட்கேஸையும் தூக்கிக்கொண்டு புத்தகத்தையும் கட்டிக்கொண்டு ஏன் யூனிவர்சிட்டி போனோம் என்ற ஒரு கவலை ஒன்று ஏற்படும். சில இதுகளை பார்க்கிற நேரத்துல எழுத்தாளர்கள் தம்முடைய சொல்லாடல் தமிழ் பயங்கரமா பேச்சு வழக்கிலேயே எழுத்தாளர் கதை கூறுவார். எழுத்தாளருடைய கதை, அதாவது எழுத்தாளர் கதை சொல்லுகின்ற போது எழுத்தாளருடைய வார்த்தைகள் பேச்சு வழக்காக அமைந்திருக்கும். இதே நேரத்துல உரையாடலும் பேச்சு வழக்காகத்தான் இருக்கும். இப்போ ஒரு நல்ல தமிழை நாங்க கேட்கிற வேணுமென்றால், ஒரு நாவல்ல கதாசிரியன் நல்ல தமிழ் பேச வேண்டும், கதாபாத்திரம் நிச்சயமாக பேச்சு வழக்கில இருக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு பார்க்கிற நேரத்துல அது எந்த பகைப்புலத்தை இந்த நாவல் எடுத்து காட்டுகின்றது என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கதாசிரியன் ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளனாகத்தான் தன்னை இனம் காட்ட வேண்டும் என்றதுதான் நான் இதை இந்த மனதில இருக்கிற ஒரு கவலையாக இருக்கும். சில எழுத்துக்களை வாசுகின்ற போது கவலையாக இருக்கும், அந்த எழுத்து ஆட்களை பார்க்கின்ற போது. ஐயா ஏதோ சொல்ல வாரேன். என்னென்னால் இங்க கௌசி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு நாவல் நாடகமாகலாம், நாடகம் நாவலாக இல்லாது. நாடகம் நாவலுக்குள்ள நாடக பண்பு இருக்கிற உரையாடல நாடக பண்பு இருக்கும். ஒரு சிறுகதையை வேணுமென்றால் நீங்க சொன்னது போல நாடகமாக எழுதி முடிக்கலாம், முழுக்க உரையாடலாகவே சிறுகதை எழுதி முடிச்சிடலாம். ஆனால் நாவலும் கூட இப்ப ஜெயமோகன் போன்றவர்கள் இந்த நாவல்கள், கௌசி கோபப்பட்டது போல எனக்கும் சில கோபம் வந்திருக்குது. ஜெயமோகன் முழுக்க பேச்சு தமிழ்லயே ஒரு நாவல் நகர்த்தி கொண்டு போவார். கிட்டத்தட்ட 90% மேல பேச்சு தமிழ்லயே நாவல் நகர்த்துவார். அப்ப அந்த ஆசிரியற்ற கூட்டாக வாரதும் பேச்சு தமிழ்லாம் இருக்கும். அது பெரிய சங்கடமா இருக்கும். என்னென்றால் அது உலக பொதுமையாக இருக்காது, அது பெரிய பிரச்சனை. எங்களுக்கு உலக பொதுமையா வரைக்குள்ள ஆசிரியற்ற கூட்டாவது செந்தமிழ்ல இருக்க வேணும். பாத்திரங்கள்ல கூட்டு பிரதேச வழக்காக இருக்கலாம். அதான் கௌசியம் சொல்றேன், நான் தான் சொல்றேன்.
பாத்திரங்கள்ட கூட்டு நாடகமா இருக்கக்குள்ளேயும் அந்த கதாசிரியர்கிட்ட கூட்டு வந்து செந்தமிழ்ல இருக்க வேணும். இப்ப நாங்கள் கம்ப சித்திரம் கம்ப நாடகம் சொல்ற வழக்கம் இருக்கு. கம்பராமாயணத்தையும் கணக்கு உரையாடல் பகுதி இருக்குது கவிதையிலேயே. சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் தான் சொல்ற வழக்கம். சில பேருக்கு நாடக தன்மை இருக்குது. ராசத்திரம் ஐயா என்னோட மிக நெருக்கமான பழக்கமானவர். நாங்கள் பழகி இருக்கிறோம். அவர் சொல்றது போல நாவடகம் என்ற சொல்லு நாவலை முழுக்க நாவலையோ நாடகமாக எழுதுன்றது அது ஒரு பரிச்சயத்தை செய்து பார்க்கணும். சிறுகதைகளையும் முடிக்கலாம் பண்ணும்டா. ஆனா அதுவும் கவனமா இருக்கணும். இந்த 2 பாத்திரங்களை உரையாடல் அப்படியே போய் கொண்டே இருக்கணும். கேட்டேன் 6 உரையாடலாம்னு தெரிய வேணும் உங்களுக்கு. அப்போ 2 பாத்திரம் 3 பாத்திரத்தை செய்யலாம். பாத்திரங்கள் அதிகமாக வரைகளை செய்யவே முடியாது. இப்ப நாவல்ல நாங்கள் பாத்திரங்களை உரையாடல நாங்கள் போட்டு கதாசிரியர் பண்ணி கொண்டு போகணும். அதை சிக்கலாம். ஏன் நாங்கள் அவசரப்பட்டு 2 உண்டாக்குவேன் அப்புறம் பய வச்சுக்கலாம். அவர் வந்து கட்டுரை எழுதின நம்ம உங்களோட கருத்துகள் பத்திரிகைகள் படிக்க வைக்க ஞாபகப்படுத்துவேன். இந்த கொழுகாம்பு ஒரு நாவல் எழுதினவர் என்ன கொழுகாம்பு என்ற ஒரு நாவல் எழுதினவர். அந்த காலத்துல பிறகு அந்த கொட்டியாரம் பற்றி அவர் அந்த இதை பற்றி எழுதினவர். இந்த தமிழ் வானவையினுடைய 77வது நிகழ்நிலை சந்திப்பிலே எனக்கு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இது 7 ஆண்டுகள் இப்படி ஒரு இணைய வழியிலேயே இப்படியான ஒரு சந்திப்பு நிகழ்வது என்பது ஒரு சிறப்பான நிகழ்வு. பெரும்பாலான விடயங்கள் ஆரம்பத்திலே தோற்றம் பெற்றாலும் காலப்போக்கிலே அதிலே வீழ்ச்சிகள் ஏற்படுவதுண்டு. ஆனால் இது 7 வருடங்களாக வெற்றி பயணம் கண்டு கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குழுமத்திலே நானும் ஒரு அங்கத்தவராக இணைந்திருப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அதை விட நாங்களும் இப்பொழுதுதான் சிறு சிறு விடயங்களாக வளர்ந்து கொண்டு வருகின்றவர்களாக இருக்கிறோம். இப்படியான களங்கள் எங்களை வளப்படுத்துவதற்காகவும் மற்ற எங்களுடைய தேடல்களை அதிகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாகவும் அமைந்திருக்கிறது. உண்மையா யாழ்ப்பாணன் ஐயா அவர்கள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தவர். ஆரம்பத்தில் எனக்கு பயம் கொண்டு இருந்தது. பெரிய அறிஞர்கள் மத்தியிலே செய்ய முடியும் யோசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் தகவல்களை பரிமாற்றம் செய்து மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கின்ற போது நான் என்னை நிறுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் மேலும் வளர்த்துக் கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பங்களும் எனக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் நான் இதற்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் இன்று எனக்கு ஒரு முழு நிறைவு இருக்கின்றது. இப்படியான ஒரு அறிஞர்கள் பெருமக்களோடு நானும் சேர்ந்து இந்த அவையில் இருக்கிறது எனக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. இது இடையிலே நின்று விடாமல் இன்னும் பல அறிஞர்களை சந்திக்க வேண்டும், தேட வேண்டும், அவர்களிடமிருந்து பல கருத்துக்கள் மற்றவர்களை சென்றடைய வேண்டும். எங்களுடைய இந்த இலக்கிய பணியை வாழ்த்தி எனக்கும் சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கலைஞ்சு நீங்களும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வர வேண்டும். அதுதான் இதான் நானும் சொல்ல நினைச்சேன். மிக்க மகிழ்ச்சி நீங்க கலந்து கொண்டதுக்கு. மிக சிறப்பாக ஆய்வு செய்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து இதை தந்திருக்கிறீர்கள். நான் அடிக்கடி நான் யாழ்ப்பாணம் கேட்டு எப்படி நன்றாக பேசுவாரா என்று நான் திரும்ப திரும்ப கேட்டேன். ஏனென்றால் நிகழ்ச்சி இதுவரை 77 நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. ஒரு நிகழ்ச்சி கூட சோரை போகவில்லை. அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாகத்தான் அமைந்தது. அதனால் நான் அடிக்கிறாப்பர் சொன்னேன், இல்ல நல்லா பேசுவான்னு சொல்லி சொன்னேன். மிக சிறப்பு, அற்புதமாக நீங்க இந்த விளக்கங்களுடன் இதை தந்திருக்கிறீங்க. இது போதாது, தான் முக்கியம். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வர வேணும். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு தரப்பட்ட தலைப்புக்கு உரிய விடயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வருகின்றீர்கள் என்று அதை எங்களுக்கு தர வேணும். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி எல்லோருக்கும். ஜீவலிங்கம் அவர்கள், யாழ் பாவாணன் அவர்கள், ஜீவலிங்கம் என்னுடைய வலது கை போல. யாழ்ப்பாணத்து என்னுடைய நூல்களே, எனக்கு இலங்கையில் என்ன இலக்கிய சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் அது ஜீவலிங்கம் தான் முழுவதுமாக எடுத்து எனக்காக புத்தகங்கள் அடிக்கிறதுல இருந்து, அனுப்புறதுல இருந்து, புத்தக எழுத்தாளர்களுடன் உரையாடுவதிலிருந்து எது கேட்டாலும் என்னுடைய வலது கை போல என்னுடைய உடன்
பிறக்காத ஒரு சகோதரன் போல இருந்து தொழிற்பட்டு கொண்டிருக்கிறவர் ஜீவலிங்கத்தை என் வாழ்க்கையிலிருந்து நான் மறக்க முடியாது. முதலாவது புத்தகம் இரண்டாவது புத்தகம், முதலாவது என்னைய நான் அறியேன், இரண்டாவது முக்கோண முப்பளிப்பு என்ற நூலில் ரூபன் அவர்கள் யாழ்ப்பாணனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து எனக்கு அந்த என்னோட கலை இலக்கிய இதுகள் தந்து இணைந்து கொண்டு சிறப்பு உரையாற்றியதில் அன்றில் இருந்து இன்று வரை இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எத்தனை வருடங்கள் 19 வெள்ளை உடைக்குள் கரையும் பெறுவோம் அவர் உதவியோட தான் தொடர்ந்து செய்தது. இன்றைய நிகழ்ச்சியை இலங்கை கிளையினுடைய நிகழ்ச்சியாக மிக அற்புதமாக இந்த 7வது ஆண்டு ஆரம்பத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனக்கு ஜின்னாயாவும் அகலங்கனையாவும் வந்தால்தான் அந்த நிகழ்ச்சி போல எனக்கு இருக்கு. இல்லாட்டி ஏதோ நடக்க இல்லைன்ற போலதான் இருக்கு. ஜின்னாயா அடிக்கடி கேட்பார் எப்ப கௌசி இந்த நிகழ்ச்சி என்று நடப்பார். ஆனால் இன்னும் இன்னைக்கு காணல ஆளு நான் சொல்லி பார்த்துட்டு கால் பண்ணினேன். 5 மணிக்குத்தானே நிகழ்ச்சி தயவு செய்து மன்னிக்க வேண்டும் கௌசி. ஏன்னா இந்த இலங்கைக்கும் இந்த துபாய்க்கும் இடையில நேர வேறுபாடு இருக்கிறது. அது அடிக்கடி எனக்கு கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். நான் வழக்கமாகவே வேறொரு நிகழ்ச்சி 5 மணிக்கு நான் அதிகமாக பங்கு பெற்றது. அந்த நேரம் அதை நினைத்துக் கொண்டேன். ஆனால் இன்று 3 மணிக்கு நான் வர வேண்டிய நான், நீங்கள் அழைக்காமல் இருந்தால் நிகழ்ச்சி பங்கு பெற்றி இருக்க முடியும். நான் 5 மணிக்கு தான் இப்பொழுது இந்த நேரத்தான் தொடங்கி இருப்பேன். அது என்னுடைய தவறு. என்னுடைய நேரத்தை நான் சரியான கணிக்காமல் விட்ட என்னுடைய தவறு. இந்த முறைதான் அந்த தவற பண்ணிருக்கேன். இந்த முறைதான் தவற பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கலுக்குமா. இன்றைய நிகழ்ச்சி அற்புதமாக இதை பற்றி நிறைய பேச வேண்டும். எனக்கு கவலை வாரது இலக்கியங்களை அந்த சில சிறுகதை நாவல்களை வாசிக்கிற நேரத்துல தமிழுடைய நிலையை நினைக்கிற நேரத்துல கவலையாகத்தான் இருக்குது. சில நூல்களை பார்க்கிற போது என்ன செய்யறது. அற்புதம். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட தெரிவித்து அடுத்த நிகழ்ச்சி இன்னும் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைய போகின்றது. நாளையிலிருந்து அதற்குரிய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டும். அவர்களுடைய பாராட்டு விழா, அவருடைய நினைவு நாள் 100வது ஆண்டு விழாவை இந்த சபையிலே செய்வதற்காக நான் நினைத்திருக்கிறேன். அடுத்த மாதம் 23ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன். அதிலே அகத்தியர் அவருடைய 100வது ஆண்டு விழா நடைபெற இருக்கின்றது. இப்பதே தொடங்கிட்டீங்களே, வேலையை தொடங்கிட்டீங்களே நீங்க. ஒரு பாடல் வந்துட்டு ஜின்னாயாட நாங்கள் மிக சிறப்பாக அதை செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.